அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு அதிர்வு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வாரமும் அதிர்வு நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கான கேள்விகள், மக்களின் கேள்விகள், மக்கள் பிரதிநிதிகளிடம் கேட்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சமூகத்தில் முக்கியமான பிரச்சனைகள் அல்லது சமூகத்தில் முக்கியமான தேவைப்பாடுகள் எழுப்புகின்ற போது அது சம்பந்தமான தெளிவுபடுத்தல்களை வழங்குவதும் அதிர்வு நிகழ்ச்சியின் மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் அவ்வாறான பல விடயங்களை நாங்கள் நிகழ்ச்சியினூடாக தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். அரசியல், சமூகம் சார்ந்த விடயங்கள் அதிர்வு நிகழ்ச்சியில் அலசி ஆராயப்படும். அந்த வகையில் இன்றும் என்னோடு கேள்விகளை இணைந்து வழங்குவதற்காக முஷாரஃப் இருக்கின்றார். வணக்கம் முஷாரஃப். வணக்கம் தன்ராஜ். வழக்கமான அதிர்வு நிகழ்ச்சியிலிருந்து இன்றைய நிகழ்ச்சி சற்று வேறுபட்டது என்பதை முதலில் நாம் தெரியப்படுத்த வேண்டும். இன்று மக்களினுடைய பிரச்சனைகள் பேசப்படுகிறது. இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் என்பதான அங்கலாய்ப்புகள் ஒரு புறமாக இருக்க, இந்த பிரச்சனையினுடைய உண்மை நிலை என்ன, இந்த பிரச்சனையை யார் தீர்த்தார்கள் அல்லது யார் தீர்ப்பதற்காக பாடுபடுகிறார்கள், அல்லது இது தீர்க்கப்படாத பிரச்சனையாக இழுத்து கொண்டு செல்வது சிலரினுடைய நோக்கமாக இருக்கிறதா, இந்த மாதிரியான கதையாடல்களை நாம் பார்க்கின்றோம். கிண்ணியாவில் டெங்கு நோய் தாக்கப்பட்ட போது கூட அதனை வைத்து அரசியல் செய்கிற ஒரு நிலை, விபத்து விவகாரம் தொடர்பாக நாம் பேசுகிற போது கூட அத்தகைய சில உரையாடல்கள் வந்த வண்ணமே இருக்கின்றன. அரசியலாக்கப்படுகிறது நிலை என்ன? எனவே இது சாதாரணமாக முஷரஃப் பெரும்பான்மை சமூகத்தை விட தமிழ் பேசுகின்ற சமூகத்தில் அதிகமாக இருக்கிறது. ஒரு பேசுபொருள் கிடைத்தவுடன் அதை வைத்து பல்வேறுபட்ட கோணங்களில் அரசியலாக்கப்படுகிறது. குறிப்பாக கேப்பாப்பளவு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது இலங்கை அரசியல் அமைப்பில் இப்போது மாற்றத்தை கொண்டு வந்து தீர்க்க முயல்கின்ற தேசிய இனப்பிரச்சனையாக இருக்கலாம். ஒரு தரப்பு அது சம்பந்தமான விடயங்களை முன்னகர்த்தி செல்கின்ற போது இன்னும் ஒரு தரப்பு அதற்கு எதிரான விடயங்கள் அல்லது அவர்கள் முன்னகர்த்தி செல்கின்ற விடயங்களில் குறைபாடுகளை கண்டுபிடித்து அரசியல் பேசுபொருளாக ஆக்கி அடுத்த தேர்தலுக்கான வாக்குகளுக்கான ஒரு அடிப்படை விடயமாக அதனை மாற்றுகின்றதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அது பொதுவான ஒரு உண்மையான விடயமாக இருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் கூட அவ்வாறான முக்கியமான ஒரு விடயம் பற்றி பேசப்படுகிறது. தன்ராஜ், நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது இரு பக்கம் கேட்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பிரச்சனையினுடைய இரண்டு முகங்கள் என்ன என்பதை இருவரையும் வைத்து கேட்பது என்பது நியாயபூர்வமானதாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த முஸ்லிம்களினுடைய மீள்குடியேற்றம் தொடர்பான தொடர்ச்சியான முக்கியமான ஒரு சர்ச்சை தொடர்பில் தான் இன்றைய அதிர்வு நிகழ்ச்சி ஆராய இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியின் அதிர்வு குறிப்பாக நாங்கள் வில்பத்து விவகாரம் பற்றி பேச போகின்றோம் என்ற விடயத்தை நாங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிடுகின்றோம். ஒரு தெளிவுபடுத்தல்களுக்காக மக்களுடைய இப்போதைய நிலவரம் என்ன, இந்த மீள்குடியேற்றம் சம்பந்தமாக முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற முஸ்லிம் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் அல்லது அதனை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்திருக்கின்றவர்கள் அதனை இவ்வாறு நியாயப்படுத்த போகின்றார்கள். மக்களுக்கு உண்மையாக இருக்கின்ற பிரச்சனை எவ்வாறு நியாயப்படுத்தப்பட போகின்றது. குறிப்பாக இந்த வில்பத்து விவகாரம் பற்றி பேசுகின்ற போது 2012ஆம் ஆண்டு முதல் இது ஒரு பிரச்சனைக்குரிய பேசுபொருளாக இருந்து வந்த போதிலும் 2017ஆம் ஆண்டு இந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி முதல் இதற்கு வேறு வடிவம் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது இதன் பேசுபொருள் அல்லது இதற்கான மதிப்பு வேல்யூ அதிகரித்திருக்கிறது. இந்த விடயத்தை பேசுவதற்கான மதிப்பு அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த விடயம் அதிகமாக மக்களால் விரும்பி அல்லது அது மக்களுடைய ஒரு தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றபடினால் அது சம்பந்தமாக எங்களோடு இன்றைய தினம் அவை பற்றி தெளிவுபடுத்தல்களை வழங்குவதற்காக கலையகம் வந்திருக்கின்றார்கள். சட்டத்தரணி ருஸ்டி அபீப் அவர்கள், வணக்கம். வணக்கம். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பான பிரதிநிதியாக அவரை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். அதுபோல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி ஹுனைஸ் ஃபாரூக் அவர்கள், வணக்கம். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய பிரதிநிதியாக அவரை நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்கின்றோம். அதுபோல சட்டத்தரணி YLS சமீட் அவர்கள், வணக்கம். இவர்கள் மூவரோடும் நாங்கள் இன்று பேச போகின்ற விடயம் நாங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தோம். இந்த முஸ்லீம்களுடைய மீள்குடியேற்றம் அதுபோல் வில்பத்து விவகாரங்கள் பற்றி பேச போகணும். இந்த வில்பத்து விவகாரம் இப்போது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. இப்போது ஜனாதிபதியினுடைய அந்த இப்போதைய கெசட் வெளியிடப்பட்டதன் பின்னரான நிலவரங்கள் பற்றியும் பேச போகணும். முதலில் இந்த வில்பத்து விவகாரம் முஸ்லிம்களுடைய மீள்குடியேற்றம் பற்றி அவருடைய தனிப்பட்ட கருத்தை கேட்கலாம். முதலில் ருஸ்டி அபீப் அவர்கள் சுருக்கமாக இந்த விடயத்தை தெளிவுபடுத்தும். உண்மையாக இந்த வில்பத்து விவகாரம் இன்று இவ்வளவுக்கு பூதாகரமாக இருந்த போதிலும் இதுக்கு தீர்வு காணுவதற்கான ஏற்பாடுகளில் நான் ஆரம்பம் முதலே ஈடுபட்டிருந்தேன். 2013ஆம் ஆண்டு அல்லது 2013ஆம் ஆண்டு இறுதி பகுதியில் நாங்கள் ஒரு ஃபீல்ட் விசிட் ஒன்று போயிருந்தோம். வில்பத்து வன சரணாலயத்துக்குள் அல்லது வன பூங்காவுக்குள், நேஷனல் பார்க். அங்கு அந்த காலப்பகுதியில் வந்த குற்றச்சாட்டு தான் என்னவென்றால், முஸ்லீம்கள் வில்பத்து வன சரணாலயத்துக்குள் குடியமர்த்தப்படுகின்றார்கள், அதே போன்று வில்பத்து பாதுகாக்கப்பட்ட சரணாலயத்தின் காடுகள் அழிக்கப்படுகின்றன. அதுக்கு காரணமாக இருக்கிறது ரிஷாட் பத்யுதீன் அமைச்சர். அதே போன்று முஸ்லீம்கள் பலவந்தமாக குடியேறுகின்ற வேளையில் வெளிநாடுகளிலிருந்தும் மக்கள் குடியேற்றப்படுகின்றார்கள் போன்ற இனவாத குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அன்றைய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தேவையாக இருந்தது என்னென்று கேட்டால்,
இந்த குடியேற்றங்கள் வில்பத்துக்குள் நடக்கவில்லை என்பது தொடர்பான ஒரு வெளிப்படுத்துதல், ஒரு எக்ஸ்போஷர். தென் நாங்கள் ஒரு ஃபீல்டு விசிட் ஒன்று போனோம் வில்பத்து காட்டுகளுக்கு. முதல்ல நாங்கள் எலுவாங்குளம் ஊடாக போனோம் மோதரகாம் மாறு வரைக்கும். பிறகு நாங்கள் நொச்சியாகமையின் ஊடாக தந்திரிமலை ஊடாக நாங்கள் போனோம். 2 பகுதிகளாக போய் குதிரைமலை வரைக்கும் போகிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணினோம். இதுக்குள்ளே யாராவது ஒரு முஸ்லீம் குடிமகன் குடியமர்த்தப்பட்டிருக்கிறாரா? அங்கே இருந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸோட கதைச்சோம், நாங்கள் நேஷ்னல் பார்க் ஆஃபீஷியல்ஸோட கதைச்சோம், அங்கே இருந்த நேவி ஆஃபீஷியல்ஸோட கதைச்சோம், அங்கே இருந்த மக்களோட ஒளிப்பதிவுகளை நாங்கள் மேற்கொண்டோம். இதுக்கு முந்தின ஒரு வசந்தம் ப்ரோக்ராமில் இர்ஃபான் அவர்கள் நடத்தின ஒரு ப்ரோக்ராமில் நாங்கள் அந்த ஒளிப்பதிவுகளையும் படங்களையும் காட்டி நாங்கள் ஒரு விளக்கம் கொண்டு செய்திருந்த முன்பு நடந்த ஒரு ப்ரோக்ராமில். அதில் வில்பத்து நேஷ்னல் பார்க்குக்கு உள்ள வனாத்த வில்லு பிரதேச தேர்தல் தொகுதிக்கு உட்பட்ட வாக்களிக்கின்ற நபர்கள் ஒரு கிராமம் அங்கே இருக்குது, பூக்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வசிக்கிறார்கள். நிரந்தர கட்டிடங்கள் இருக்குது. இதுக்கு சமய ரீதியான கட்டிடங்கள் பல இருக்குது, அவங்களோட குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஆனால் எந்த ஒரு முஸ்லீம் சம்பந்தப்பட்ட கட்டிடங்கள் அங்கே இல்லை. ஆனால் ஒரு ஸ்ட்ரைன் இருக்குது குதிரைமலையில், ஒரு இஸ்லாமிய தர்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு 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 நபருடைய ஸ்ட்ரைன் அங்கே இருக்குது. ஆகவே இதுதான் அங்கே உள்ள நிலைப்பாடு. அப்போ நாங்கள் தந்திரிமலையினூடாக பார்க்கின்ற போது வில்பத்துவினுடைய கிழக்கு பக்கமாக சம்பூர்ணமாக சிங்கள குடியேற்றங்கள் ஊடுருவி காணப்படுகின்றது. சம்பந்தமாக எந்த ஒரு ஊடகங்களும் காட்டவில்லை. அந்த காலப்பகுதியில் நாங்கள் அதை சிங்கள ஊடகங்களிலும் சரி, டிவி ஸ்டேஷன்களிலும் சரி வன்மையாக நாங்கள் அதனை எதிர்த்தோம். சமூகம் என்ற அடிப்படையில் அதனை அரசியலாக்குவதற்கு, அதில் அரசியல் லாபம் தேடுவதாக எதிர் அணியினர் கோஷமிட்டு கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை கட்சி என்ற ரீதியில். நாங்கள் கட்சி என்ற ரீதியில் மாத்திரமல்லாமல் சமூக சேவைகள் அமைப்புகளுக்கு கூடாக நாங்கள் செய்து அவ்வளத்தையும் நாங்கள் ஆவணப்படுத்தினோம், வெளிப்படுத்தினோம் வெளியில். அதற்கு பிறகுதான் இது வில்பத்துக்கு மேற்காக உள்ள வனப்பிரதேசங்களை அளிக்கிறார்கள் என்ற கோஷம் ஆரம்பிக்க தொடங்கினது. பிறகு சூழலியலாளர்கள் என்று சொல்கின்ற சில இனவாத முகம் கொண்ட நபர்கள் இதனை வேறு விதமாக கையாண்டு இந்த மீள்குடியேற்றத்தினை தடுப்பதற்காக மிகவும் பாரதூரமான கருத்துக்களை வெளியிட்டவர்களாக இருந்தார்கள். அன்றைய காலப்பகுதியில் வந்த கெசட் என்ற சட்டபூர்வ தன்மை பற்றி நாங்கள் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸில் ஆராயலாம். ஏனென்றால் முதல் இதில் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்று இருந்த நிலைமை இல்லை. இன்று முற்றிலும் ஒரு டிஃபரெண்ட்டான ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். இது என்ன மாதிரி முகம் கொடுக்கிறது என்ற சம்பந்தமாகவும், இது எந்த விதத்தில் அரசியல் சாயம் பூசப்படுகின்றது, இதனை வைத்து அரசியல் லாபம் தேடுவதற்கு என்னென்னலாம் செய்கிறார்கள் என்ற விஷயங்களையும் நாங்கள் பேசலாம். உனேஸ் பாரக் அவர்களிடம் கேட்குறோம், இந்த மீள்குடியேற்றம் வில்பத்து விவகாரம் பற்றி உங்களுடைய நிலைப்பாடு? நிச்சயமாக நாங்கள் ஒன்றை சொல்ல வேண்டும். வடக்கிலிருந்து முஸ்லீம்கள் 1990ஆம் ஆண்டு வெளியேற்றப்பட்டார்கள். வெளியேற்றப்படும் பொழுது நான் ஓலெவல் பரீட்சை எழுதிவிட்டு ஏலெவல் படிப்பதற்கு தயாராக இருந்த காலம். வெளியேற்றப்பட்டு சுமார் 25 வருட காலம் நான் உட்பட வடபுல முஸ்லீம்கள் அகதி முகாம்களில் பல துன்பங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வந்தார்கள். இந்த நிலை இவ்வாறு இருக்க உங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வந்த பொழுது மீள்குடியேற்றத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. வவுனியாவில் முள்ளிவாய்க்காலில் இருந்து கொண்டு வரப்பட்ட தமிழ் சகோதரர்கள் குடியேற்றப்பட்டார்கள். ஆனால் அந்த நேரத்தில் முஸ்லீம்களின் மீள்குடியேற்றத்தில் அரசோ ஆட்சியாளர்களோ அல்லது அப்போது இருந்த மீள்குடியேற்ற அமைச்சரோ எந்தவித முன்னெடுப்புகளையும் எடுக்கவில்லை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அன்று ஒரு முஸ்லீம் மீள்குடியேற்ற அமைச்சராக இருந்தார். ஆனால் முஸ்லீம்களுடைய மீள்குடியேற்றம் தொடர்பில் மந்த நிலை காணப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும் 2009 காலப்பகுதியில். அதைத் தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்களும் அதே போன்று மாகாண சபை வடமாகாண சபை அமைக்கப்பட்ட பொழுது கூட இந்த முஸ்லீம்களுடைய மீள்குடியேற்றம் தொடர்பில் யாரும் ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளை எடுக்கவில்லை. ஏனென்றால் உதாரணத்துக்கு நாங்கள் முசலி பிரதேசத்தை எடுத்துக்கொள்வோம். வடமாகாணத்தில் நேரத்தை சரிபார்த்து கொண்டு தொடர்ந்து உங்களுடைய விளக்கத்தை பார்க்கலாம். Patpat.lk. Type in your monthly installment and search. வடமாகாணத்தில் முஸ்லீம்கள் செறிவாக வாழ்கின்ற ஒரு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட ஒரு இடம் என்றால் அது முசலி என்ற இடமாக இருக்கும்.
இங்கு சுமார் 28,000 மக்கள் வாழ்கின்றார்கள். கிட்டத்தட்ட 17,000 வாக்குகள் அந்த முஸ்லிம் பிரதேசத்தில் இருக்கின்றது. இதில் 86-87 வீதம் முஸ்லீம்கள், ஏனையவர்கள் சிங்களவர்கள் 1 வீதம் 2 வீதமும், அதற்கடுத்தபடியாக தமிழ் சகோதரர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் எங்களுக்கு அதை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் மத்திய அரசாங்கம் முஸ்லீம்களை புறக்கணிக்கின்றது, இன்னொரு பக்கம் வடமாகாணத்தில் இருக்கின்ற முஸ்லீம்கள் வடக்கில் இருக்கக்கூடாது என்று யார் இனச்சுத்திகரிப்பு செய்தார்களோ ஆயுதத்தினால், அது ஆயுதம் ஒழிக்கப்பட்ட பிறகு பேனையினால் செய்வது போன்ற உணர்வு எமது மக்கள் உணர்ந்தார்கள். எப்படி என்றால் அந்த காலகட்டத்தில் நான் 2010ஆம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வந்தேன். 5 பிரதேசங்களுக்கு நான் டிசிசி சேர்மனாக இருந்தேன். முசலி, மடு, மாந்தை கிழக்கு என்பது முல்லைத்தீவு, அதே போன்று வவுனியா வடக்கு, துணுக்காய். எனவே எங்களுக்கு வேலைகளை தமிழ் பிரதேசங்களில் முன்னெடுக்கும் போது உள்ள இலகு முஸ்லீம் பிரதேசங்கள் செய்வதில் கஷ்டங்களை நாங்கள் உணர்ந்தோம். அங்கிருக்கின்ற அரசு அதிகாரிகள் முஸ்லீம்கள் மீள்குடியேற்றத்துக்கு செல்லும் பொழுது அந்த மீள்குடியேற்றத்தை எல்லோரையும் நான் சொல்லவில்லை, ஒரு சில அதிகாரத்தில் இருந்த அரசு அதிகாரிகள் இந்த முஸ்லீம்களுடைய மீள்குடியேற்றத்தில் மிகவும் மந்த போக்குடையவர்களாக வருகின்றவர்களை அரவணைத்து குறைந்தபட்சம் வாயினால் சொல்லக்கூடிய அந்த சொற்கள் கூட அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடியதாக இல்லை. இதுவும் இந்த முசலி பிரதேசத்தின் மீள்குடியேற்றத்துக்கு ஒரு சவாலாகவும் தடையாகவும் இருந்தது. நான் பாராளுமன்றத்தில் எனது 5 வருட பதவிக்காலத்தில் வன்னி மாவட்டத்தில் 2010ஆம் ஆண்டு அதிகூடுதலாக பாராளுமன்றத்தில் மீள்குடியேற்றத்தை பேசிய பாராளுமன்ற உறுப்பினர், உங்களுக்கு நெட்டில் போய் சர்ச் பண்ணலாம், மீள்குடியேற்றத்தை பற்றி வன்னியில் உள்ள 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகூடியதாக பேசியது நானாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் எப்படி பேசியும் அரசாங்கத்தில் அழுத்தம் கொடுத்தும் எங்களுடைய அமைச்சர் மீள்குடியேற்ற அமைச்சராக இருந்தும் எங்களுக்கு இந்த முஸ்லீம்களுடைய மீள்குடியேற்றத்தை செய்யவில்லை. எனவே இந்த நிலையில்தான் இந்த 2012ஆம் ஆண்டு, அதாவது குடியிருக்கின்ற பிரதேசம் கரடிக்குழி, மரச்சிக்கட்டி, பாலக்குழி, இந்த பிரதேசங்களை வீடுகள் உள்ள இடங்களை கூட 90க்கு முன்னர் மக்கள் வாழ்ந்த பிரதேசங்களையும் உள்ளடக்கி அதனை வன இலாக்காக்குள் கொண்டு வந்து கெசட் வெளியிட்டு இருக்கின்றார்கள். எனவே இந்த விடயம் 2015ஆம் ஆண்டு அளவில் தான் அந்த கெசட் தொடர்பாக ஒரு பூதாகரமான பிரச்சினை கிளம்பியது. எனவே அந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது மக்கள் வாழ்ந்த பிரதேசம், எனது தந்தையின் தந்தை, எனது தந்தை கரடிக்குழியில் பிறந்தாயிருக்கு. இவர் 1924ஆம் ஆண்டு கிதிர் முகமது யூசுப், இவருடைய வாப்பா கிதிர் முகமது, அவருடைய வாப்பா கட்டமரைக்கார், நாங்கள் அறிந்தவரை இவர்களெல்லாம் கரடிக்குழியில் பிறந்தவர்கள். எனவே அந்த கரடிக்குழி என்ற கிராமம் ஒரு பரம்பரையான ஒரு பாரிய வரலாற்று பழமை வாய்ந்த கிராமம். வரலாறு தொடர்பாக புத்தகங்கள் எழுதுகின்ற பொழுது அந்த கிராமத்தை சுட்டி காட்டியிருக்கிறார்கள், மறைச்சி கட்டி கரடிக்குழி. ஆனால் இப்பொழுது என்ன நிலைமை என்றால், கடற்படை அதாவது நேவி ஆஃபீஸர்ஸ் அங்கு விவசாயம் இல்லாமல் செய்கிறார்கள், மரக்கறி செய்கிறார்கள். யாருடைய காணியில்? முஸ்லீம்களுடைய காணி. ஆனால் அதற்கு பக்கத்தில் உள்ள அல்லது முஸ்லீம்களுடைய பூர்வீக காணி பெர்மிட் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று உறுதிகள் இருக்கிறது, தேவை என்றால் என்னட்ட அத்தனை ஆவணம் இருக்கிறது, காட்டலாம். அதில் போய் பயிர் செய்ய செல்லும் பொழுது இது வைல்ட் லைஃபுக்குள்ள பகுதி, இது வன இலாக்காக்கு சொந்தமான பகுதி என்று அங்கு தடுக்கின்ற நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதை பார்க்கும் பொழுது இந்த வடமாகாணத்தில் முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது என்று அன்று வடமாகாணத்தில் இந்த முஸ்லீம்களை இனச்சுத்திகரிப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்றுதான் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் வெளியேற்றப்பட்டார்கள். எனவே இப்பொழுது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது, சிங்கள அரசாங்கம் கூட இதைத்தான் செய்கின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் அந்த அரசாங்க அந்திம காலத்தில் முஸ்லீம்களுடைய மதஸ்தானங்கள், முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகள், முஸ்லீம்கள் தொடர்பாக பல இன்னல்களை தொல்லைகளை கொடுத்தவர்களுக்கு கண்டும் காணாத மாதிரி இருந்தார்கள். எனவே அதற்காகத்தான் நாங்கள் அந்த அரசாங்கத்தை மாற்றுகின்ற முயற்சியில் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் சேர்ந்து நடவடிக்கை எடுத்தோம். உங்களுக்கு தெரியும், முதல் இலங்கையில் உள்ள தமிழ் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினரில் நான் தான் முதலாவதாக நல்லாட்சி உருவாக்க வேண்டும் என்று சென்றேன். அதுவும் இந்த துன்பங்களை தொல்லைகளை பார்த்து தான் நாங்கள் சென்றோம். அதே போன்று ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்களும் அரசியல்வாதிகள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது மக்கள் போய்விட்டார்கள் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று. அதற்கு பிறகு அரசியல்வாதிகள் வந்தார்கள், அரசியல் தலைமைத்துவங்கள் வந்தன. எனவே ஆட்சியை மாற்றினோம், முடிவுக்கு கொண்டு வந்தோம்.
நல்லாட்சி வந்தது. நல்லாட்சியில் நாங்கள் எதிர்பார்த்தது என்ன? சிறுபான்மை மக்களுக்கு, அது முஸ்லீம்களாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், இந்த நாட்டில் இருக்கின்ற சிறுபான்மை மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டது மேடைகளில், தேர்தல் மேடையில். ஆனால் இன்று பார்க்கும் பொழுது இந்த நாட்டின் ஜனாதிபதி, தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள், நாங்கள் அவரை நம்பித்தான் வாக்களித்தோம். அவசரமாக ரஷ்யாவுக்கு சென்று கடிக்குழி மர்ச்சி கட்டி, அதே போன்று முசலியில் உள்ள ஏனைய வேப்பங்குளம் அந்த பகுதியை சேர்த்து அவர் கெசட் பண்ணுகின்றார் என்றால் வனப்பிரதேசமாக, இதில் உள்நோக்கம் அல்லது பின்னுக்கு யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. அன்று நாங்கள் சர்வதேசம் இருக்கின்றது என்று யோசித்தோம். ஆனால் இன்றும் இந்த கெசட் ரஷ்யாவில் வைத்து ஒப்பமிட்டதன் நோக்கத்தின் பின்னணியில் எங்களுக்கு முஸ்லிம் மக்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. இதன் பின்னணியில் ஐரோப்பிய நாடுகளா அல்லது வேறு நாடுகளா என்ன சதி இருக்கிறது என்று சந்தேகமாக இருக்கிறது. எனவே இந்த நிலையில் இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும். முசலியில் கிட்டத்தட்ட 500 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட ஒரு பிரதேசம் தான் முசலி. 483 சதுர கிலோமீட்டர் என்று நினைக்கின்றேன். இந்த 483 சதுர கிலோமீட்டரில் தற்போதைய இந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி வெளியிடப்பட்ட இந்த கெசட்டில் 40,000 ஹெக்டேர், கிட்டத்தட்ட 80,000 ஏக்கர், அதாவது 400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட காணியை வனத்துக்கு சொந்தமாக்கியிருக்கிறார்கள். 500 சதுர கிலோமீட்டர் தான் அந்த முசலி பிரதேசத்தின் பரப்பளவாக இருக்கும்பொழுது, அண்ணல் 483 என்று நினைக்கின்றேன். இதில் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் இன்று சதுர கிலோமீட்டர் வனமாக்கப்பட்டால் அங்கிருக்கின்ற 28,000 மக்களின் நிலை என்ன? முஸ்லீம் தமிழ் மக்களின் நிலை என்ன? அது மாத்திரமல்ல, அங்குள்ள மக்கள், குறிப்பாக இந்த வனமாக்கப்பட்ட பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களின் தொழில் விவசாயம். அந்த விவசாய நிலங்கள் இங்கு வன இலாக்காக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு அச்சம் இருக்கிறது, வன இலாக்காக்குள் ஆக்கப்பட்டு விட்டு அதனை வைல்ட் லைஃபுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வதாகவும் இன்று நான் மர்ச்சிக்கட்டி பிரதேசம் அந்த பகுதிக்கு சென்ற பொழுது அறியக்கூடியதாக இருந்தது. மக்கள் அச்சம் கொள்கின்றார்கள். எனவே இதிலிருந்து மக்களுக்கு இப்பொழுது இந்த நல்லாட்சியிலும் ஒரு கேள்விக்குறி எழும்பி இருக்கின்றது. இந்த நல்லாட்சி எங்களுக்கு ஏற்கனவே இருந்த அந்த பொல்லாட்சியிலும் விட பாரதூரமான விளைவை எங்களுக்கு ஏற்படுத்தி விடுமா என்று மக்கள், இந்த ஆட்சியை கொண்டு வந்த மக்கள் கதைக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. அடுத்தபடியாக நாங்கள் பார்த்தால் இந்த குடியேறிய மக்களுக்கு 8,400 சொச்சம் குடும்பம், உதாரணம் நாம் முசலியை மையமாக வைத்து பேசுகின்றேன், வடமாநில முஸ்லீம்கள் இருக்கும்போது உதாரணத்துக்காக அந்த புள்ளி விவரங்கள் எனக்கு ஞாபகமாக இருக்கின்றபடியால் சொல்கின்றேன். அதில் அரைவாசி பேருக்கு கூட இன்னும் வீடுகள் வழங்கவில்லை. 50,000 வீடுகள் இந்திய அரசாங்கம் கொடுத்தது. அதே போன்று அராபிய நாடுகளில் இந்த வீடுகள் வந்தன. இன்னும் ஏனைய போன்ற திட்டங்களின் ஊடாக, யுஎன் ஹேபிட்டாட் போன்ற திட்டங்களின் ஊடாக வீடுகள் கொண்டு வரப்பட்டது. ஏன் இந்த புறக்கணிப்பு? அதே போன்று அங்கு பார்க்கும் பொழுது முசலியில் முஸ்லிம்களுடைய வீதாசாரத்துக்கும் ஏனைய சக சகோதரர்களுடைய வீதாசாரத்துக்கும் இடையில் பங்கிடப்படுகின்ற அந்த பலங்களை பார்க்கும் பொழுது அதுவும் எங்களுக்கு ஒரு அச்ச நிலையை ஏற்படுத்தப்படுகின்றது. எனவே இவ்வாறு ஆட்சியாளர்கள் அங்கு இருக்கின்றவர்களுக்கு இடையில் அங்கு நடக்கின்ற விடயத்தை பார்க்கும் பொழுது தற்போது அங்கிருக்கின்ற மக்கள் நாங்கள் மீண்டும் போய் அகதி முகாமில் இருப்பது நல்லம் என்று நினைக்கின்ற அளவுக்கு இந்த நிலை மோசமடைந்துள்ளது என்பதை இங்கு நான் குறிப்பிட்டேன். அதே போல் நாங்கள் வயலஸ் அமில் அவர்களிடம் கேட்கின்றோம் அவருடைய நிலைப்பாடு இந்த வில்பத்து விவகாரம், அதுபோல் மீள்குடியேற்றம். சகோதரர் ருசியா பேப், சகோதரர் உனேஸ் ஃபாரூக் அவர்கள் அங்கிருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி முதற்கட்டமாக சில விஷயங்களை விவரித்தார்கள். இன்று இந்த வில்பத்து பிரச்சனையின் யதார்த்த நிலை என்ன என்பதுதான் இன்று இருக்கின்ற கரண்ட் இஷ்யூ. அதுக்குரிய அடிப்படை காரணங்கள் தான் இவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள். ஏற்கனவே சொன்னது போல இந்த முசலி பிரதேசம், மரச்சிக்கட்டி, கரடைக்குழி, பாலக்குழி போன்ற பிரதேசங்கள் முஸ்லீம்கள் பூர்வீகமாக வாழ்ந்த பிரதேசங்கள். அதனுடைய விவரங்களை சகோதரர் உனேஸ் ஃபாரூக் அவர் சொன்னார். இந்த பிரதேசங்கள் முஸ்லீம்கள் மேல்குடியேற்றம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் 2012ஆம் ஆண்டு வன பரிபாலன திணைக்களத்துக்கு சொந்தமான காணிகளாக கெசட் பண்ணப்பட்டது என்றால் ஒரு நியாயமற்ற முறையில் முஸ்லீம்களுடைய காணிகள் அரசாங்கத்துக்கு சொந்தமாக்கப்பட்டுகின்றன.
அல்லது வன பரிபாலன திணைக்களத்துக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அநியாயம் ஏன் நடந்தது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, இந்த அநியாயம் நடக்கின்ற பொழுது அந்த முஸ்லிம் மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கவில்லை, அரசியல் அதிகாரம் இல்லாமல் இருக்கவில்லை. அங்கு பலம் வாய்ந்த அமைச்சர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு தெரியாமல் இது எவ்வாறு நடந்தது? அல்லது கெசட் என்பது ரகசியமாக ஒளித்து வைக்கின்ற ஒரு ஆவணம் அல்ல, எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இது அந்த பிரதேசம் சம்பந்தப்பட்ட கெசட் என்ற காரணத்தினால் ஆக குறைந்த அங்கே இருக்கின்ற டிஎஸ்எல் ஜிஎல் அங்கே இருக்கின்ற ஏனைய அதிகாரிகளுக்கு நிச்சயமாக வந்திருக்கும். எனவே இது எவ்வாறு தெரியாமல் இருந்தது என்பது புரியவில்லை. ஒன்று. இரண்டாவது, அப்பொழுது கெசட் ஒன்று இருக்கின்றது என்று தெரியாது என்று சொல்லுகின்றார்கள். சரி, தெரியாவிட்டாலும் அங்கு பிரச்சனைகள் இருக்கின்றன. முஸ்லீம்களுடைய காணிகளை சொன்னது போல நேவி விவசாயம் செய்கின்ற பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள் எல்லாம் அப்பொழுதும் இருந்தன. எனவே முஸ்லீம்களுடைய காணிகள் இது கெசட் பண்ணி வனபரிபாலன திணைக்களத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற விஷயம் தெரியாது என்று சொல்லுகின்றார்கள். சரி, தெரியாது என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் முஸ்லீம்களுக்கு சொந்தமான காணிகள் இந்த நேவியினாலும் மற்றவர்களாலும் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் தெரியும். இந்த நிலையில் தான் மஹிந்த ராஜபக்ஷவுடைய ஆட்சி காலத்தில், குறிப்பாக 2013 பிற்பகுதியில் இனவாதிகள் திடீரென கோஷங்களை எழுப்பத் தொடங்கினார்கள். என்னவென்று, வில்பத்து காட்டை அழித்து முஸ்லீம்கள் குடியேற்றப்படுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. சில இனவாதிகள் அங்கு சென்றார்கள். 1000 பிரச்சனைகள் வந்து எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அந்த காலகட்டத்தில் அன்றைய அமைச்சர், அதாவது அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் கூட பல பத்திரிகையாளர் மாநாடுகளை வைத்தார். பத்திரிகையாளரை அங்கு அழைத்து சென்றார், எல்லாம் செய்தார்கள். சகோதரர் ருச்சி ஹபீப் போன்றவர்கள் ஃபீல்டு விசிட் செய்து அங்கு உள்ள வில்பத்துவிற்குள் யாராவது முஸ்லீம்கள் குடியிருக்கின்றார்களா, ஏனைய சமூகத்தவர் குடியிருக்கின்றார்கள், குடியேற்றப்படுகின்றார்கள், பட்டிருக்கின்றார்கள், அதெல்லாம் ஒரு புறம், எல்லாவற்றையும் பார்த்து வந்து அவர்களும் கொழும்பு வெள்ளவத்தையில் ஒரு கூட்டம் போட்டு அதில் எல்லாம் முழங்கப்படுத்தினார்கள். அவரால் செய்யக்கூடியதெல்லாம் செய்தார்கள். அதாவது வில்பத்துவிற்குள் யாரும் குடியிருக்கவில்லை, வில்பத்துவினுள் எந்த காணியும் முஸ்லீம்களால் பிடிக்கப்படவில்லை என்கின்ற விஷயத்தை அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். இப்பொழுது அதன் பின்பு படிப்படியாக இனவாதிகளுக்கு புரிந்துவிட்டது. அதாவது நான் கூட டிஎன்எல்லில் ஒரு ப்ரோக்ராமிற்கு என்னுடன் சகோதரர் என்எம் ஷஹீத் அவர்கள், அப்பொழுது மாநசபை உறுப்பினர் இருந்த சகோதரர் முஜிபுர் ரஹ்மான், நாங்கள் போய் 2 சூழலியலாளர்களுடன் வில்பத்துவிற்குள் எந்த முஸ்லீம் குடியேற்றமும் இல்லை என்ற வாதத்தை நாங்கள் முன்வைத்தோம். பின்னர் காலப்போக்கில் தெளிவடைந்தது, இனவாதிகளுக்கும் தெரிந்துவிட்டது வில்பத்துவிற்குள் எந்த முஸ்லீம் குடியேற்றமும் இல்லை என்று. உண்மையில் ஆக்சுவலி வாட் ஹேப்பன் வாஸ், உண்மையில் என்ன நடந்தது என்றால், இந்த மறைச்சு கட்டி இந்த முஸ்லிம் பிரதேசம் இந்த வனபரிபாலன திணைக்களத்துக்கு கொண்டு வந்த சூழ்நிலையில் ஒரு கன்ஃபியூஷன், ஒரு 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 குழப்ப நிலை, இதையும் வில்பத்தாக சேர்த்த குழப்ப நிலை தான் அங்கே இருந்தது. அதே நேரம் சிலர் வில்பத்துவிற்குள் தான் இருக்கின்றது என்ற புரிந்துணர்வு இல்லாத சூழ்நிலை, இப்படியான பிரச்சனைகள் ஆரம்பத்தில் இருந்தது உண்மை. அதனை தெளிவுபடுத்துவதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல பத்திரிகை மாநாடு எல்லா விஷயங்களும் ரிஷாத் பதியுதீன் எல்லாம் செய்தார், அதுவும் உண்மை. அதன் பின்னர் அவர்களை தெளிவடைந்து ஜனாதிபதி தேர்தலின் பின்பு ஹிரு டிவி நினைக்கின்றேன், அதில் ரிஷாத் பதியுதீன் மற்றும் ப்ரொஃபஸர் நௌஃபர் போன்றவர்கள் சூழலியலாளர்களுடன் நடத்திய அந்த விவாதத்தில் அந்த பிரதான சூழலியலாளர் அவர் பகிரங்கமாகவே சொன்னார், வில்பத்துவிற்குள் எந்த முஸ்லீம் குடியாட்டமும் இல்லை என்பதை அவர் தெளிவு கண்டு கொண்டார். பிரச்சனையெல்லாம் வில்பத்துக்கு வழியில். இதுதான் இங்கே இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட். மற்ற வரலாறு விஷயங்கள்லாம் இருக்கட்டும். எனவே அவர் ஒத்துக்கொண்டார்கள் வில்பத்துவிற்குள் பிரச்சனை இல்லை என்று. அதன் பின்பு பல வனபரிபாலன திணைக்கள அதிகாரிகள், வன ஜீவராஜ் திணைக்கள அதிகாரிகள் என்று பலர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார்கள், வில்பத்துவிற்குள் எந்த முஸ்லீம் குடியாட்டமும் இல்லை. நம்பர் 2, முஸ்லிம் பிரதேசத்தில் குடியேற்றப்பட்ட முஸ்லிம்கள் சட்டபூர்வமான முறையில் குடியேற்றப்பட்டார்கள். அப்பொழுது டாஸ்க் ஃபோர்ஸ் என்ற ஒன்று இருந்தது, அதனுடைய அனுமதி பெற்று உரிய ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி சட்டபூர்வமாக குடியேற்றப்பட்டார்கள். அந்த விஷயத்தையும் அதிகாரிகள் சொன்னார்கள். அப்படியாக இருந்தால் பிரச்சனை என்ன? ஆனால் அவ்வப்போது வில்பத்து பிரச்சனையை இனவாதியை கிளப்பி கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நாளைக்கு அமர்ந்து போகும்,
அது பிறகு கிளப்புவார்கள். ரிஷாட் பதியுதீன் பத்திரிகையாளர் மாநாடு வைப்பார், பத்திரிகையாளரை கூட்டி செல்வார், டிவி டிபேட்டுக்கு போவார், பிறகு அப்படி அமர்ந்து விடும், பிறகு திரும்ப பிரச்சனை வரும். இது ஒரு புதினமான யாருக்கும் புரியாத ஒரு பிரச்சனையாக இருந்தது ஒன்று. இரண்டாவது, இவ்வாறு இந்த இனவாதிகள் பிரச்சனையை கிளப்புகின்ற நேரமெல்லாம் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தொடராக வில்பத்துவிற்குள் யாரும் குடியிருக்கவில்லை, வில்பத்துவில் முஸ்லீம்களோ நானோ முஸ்லீம்களோ ஒரு அங்குல காணியும் பிடிக்கவில்லை என்ற பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். வில்பத்துவிற்குள் பிரச்சனை இல்லை என்று அவர்களே சொன்னதன் பிற்பாடும் வில்பத்துவுக்குள் பிரச்சனை இல்லை என்று இவரும் சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த நிலைத்தான் நாங்கள் சொன்னோம், அண்மை காலங்களில் நாங்கள் சொன்னோம், இது வாங்க வில்பத்துக்குள்ளே இல்லை, இப்போ பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்களா? எங்கே சொன்னாங்களே? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா வில்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கண்டு? அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா வில்பத்துக்குள்ளே முஸ்லீம்கள் காணியை பிடிச்சிருக்கீங்கண்டு? நீங்களும் என்ன சொன்னேன்? இல்லை, அவர்கள் கேட்கிற கேள்வி என்னவென்றால், வில்பத்து பிரச்சனையே இல்லை என்று சூழலியலாளர்களிலிருந்து எல்லோருமே சொல்லுகின்ற நிலையில் இவர்கள் தான் வில்பத்து பிரச்சனையை கொண்டு செல்கிறார்கள் என்பது உங்களுடைய குற்றச்சாட்டு. தொடர்ச்சியாக நீங்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறீர்கள். உங்களுடைய குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் இந்த 2017 இப்படி ஒரு கெசட் வந்திருக்க தேவையில்லை. 2017 ஒரு கெசட் வந்திருக்கிறது. இந்த கெசட்டில் இப்பொழுது முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை இருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக் உட்பட நீங்களும் அதை ஒத்துக்கொள்கிறீர்கள். இப்பொழுது பிரச்சனை இருக்கிறது. இன்று முஸ்லீம் மக்கள் உட்கார்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். எனவே பிரச்சனை யாரும் படுத்தவில்லை, ஜனாதிபதியும் பிரச்சனைப்படுத்தவில்லை, சூழலியலாளர்களும் பிரச்சனைப்படுத்தவில்லை, அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தான் இதை பூதாகரமாக்குகிறார் என்கின்ற உங்களுடைய குற்றச்சாட்டு இந்த கெசட்டின் மூலமாக பொய்யாவதாக நீங்கள் உணரவில்லையா? மிகவும் சிறந்த கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்வதன் மூலம் பலருடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தலாம். இந்த கேள்வியில் இருக்கிற முரண்பாட்டை நாங்கள் புரிய வைக்க முடியுமாக இருந்தால் நாங்கள் என்ன சொன்னோம்? ஆரம்பத்தில் வில்பத்துக்குள் பிரச்சனை இருக்கின்றது என்ற ஒரு குழப்பம் இருந்த இனவாதிகள் சொன்னார்கள், அது உண்மை. அதன் பின்னர் காலப்போக்கில் அது தெளிவடைந்தது. சகோதரர் ருஸ்தியாபி போன்றவர்கள் கூட கணிசமான பங்களிப்பை செய்தார்கள், ஃபீல்ட் விசிட் செய்தார்கள், ஸ்டடி பண்ணினார்கள், தகவல்களை கொண்டு வந்து அவர்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாம் செய்து மிகவும் நிறைய வேலை செய்தார்கள். வில்பத்துவிற்குள் முஸ்லீம்கள் குடியிருக்கவில்லை என்ற விஷயம் தெளிவாகிவிட்டது. நம்பர் 1. நம்பர் 2, ரிஷாட் பதியுதீன் தொடராக சொல்லி வந்தது இப்பொழுது சொல்லுவது, நீங்கள் உங்களுடைய கேள்வி, நீங்கள் வில்பத்துக்குள் பிரச்சனை இல்லை என்று சொல்லுகின்றீர்கள், ஆனால் இந்த கெசட் வந்திருக்கின்றது, எனவே வில்பத்துக்குள் பிரச்சனை இருக்கின்றது என்று நீங்கள் இப்பொழுது வில்பத்துக்குள் பிரச்சனை இருக்கின்றது அல்ல, வில்பத்து பிரச்சனையை வைத்து இனவாதிகள் உண்மையாகவே சதி செய்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. நீங்கள் மறுதலையாக பேசுகிறீர்கள். அது வரகள் நீங்கள் கூறிய விடயம் நன்றாக நான் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் கூறிய விடயம் வில்பத்திலே எந்த பிரச்சனையும் இல்லை என்று சூழலியலாளர்கள் சொன்னார்கள், ஜனாதிபதி சொன்னார்கள், எனவே பிரச்சனை முடிந்து விட்டது. முடிந்துவிட்டே சொல்லவில்லை. இல்லை, கொஞ்சம் நீ உலகிக் கொள்ள வேண்டும். என்னவென்றால் தயவுசெய்து இடையில் குறுக்க இருக்க வேண்டாம். என்னென்றால் இந்த விஷயத்தை என்ற பதிலை சொன்னதுக்கு பிறகு நீங்கள் கேள்வியில் கேளுங்க வேண்டிய கேள்விகளை. அதாவது நான் சொன்னதும் ரிஷாட் பதியுதீன் சொன்னதும் எல்லோரும் சொல்றதும் ஒன்றுதான். என்ன? வில்பத்துவுக்குள்ள முஸ்லீம்கள் குடியிருக்கவில்லை, காணி அளிக்கவும் இல்லை, வில்பத்துவுக்குள் எந்த பிரச்சனையும் வில்பத்துவிற்குள் இல்லை. ரிஷாட் பதியுதீனும் அன்றிருந்து இன்று வரை சொல்லி வந்த எல்லாம் என்ன? வில்பத்துவுக்குள் பிரச்சனை இல்லை, இரண்டுக்கும் முரண்பாடு இல்லை. அதே நேரம் இனவாதிகள் ஆரம்பத்தில் வில்பத்துக்குள் பிரச்சனை இருக்கின்றது என்று ஒரு குழப்ப நிலை இருந்தது. தெளிவுபடுத்தப்பட்டதன் பின்பு அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். என்ன? வில்பத்துவுக்குள் பிரச்சனை இல்லை என்பதை அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஜனாதிபதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள் சொல்கிறீர்களா? இப்போதும் கொஞ்சம் எனக்கு ப்ளீஸ் கொஞ்சம் முடிச்சது பிறகு கேளுங்க. இல்லை, நீங்கள் சொல்வதை நான் மறுதளிக்க வேண்டும், எனக்கு அது பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் சொல்கிறீர்களா வில்பத்துவிற்குள் பிரச்சனை இல்லை என்று எல்லா சூழலியலாளர்களும் இப்போது ஏற்றுக்கொண்டார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? நான் எல்லா சூழலியலாளரையும் கேட்கல, எல்லா தொலைக்காட்சிகளும் அல்லது எல்லா மீடியாக்களும் ஏற்றுக்கொண்டு விட்டது என்று நீங்கள் சொல்கிறீர்களா? நான் எல்லா மீடியாக்களும் எத்தனை பேர் சொன்னாங்க கணக்கு போட்டு ஸ்டாட்டிஸ்டிக் இல்லை, நான் சொல்கிறேன் கொஞ்சம் என்னடா நீங்க இப்ப என்ன இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த கேள்வி பதில் சொல்றதுக்குரிய சந்தர்ப்பத்தை நீங்க தரணும். என்னண்டா இப்ப ஒரு கேள்விக்குரிய பதில முடிக்கிறதுக்கு மேல இடக்கேள்வியை போட்டு அதை இல்லை, நீங்கள் உங்களுடைய பதிலில் பிழையான தகவல்கள் சொல்லும்போது அனுமதிக்க முடியாது. டிபேட்டர் இல்லையா நீங்க நடத்துறாள், நீங்க கேள்வியை கேட்குறீங்க. சரி, நீங்க பதில் சொல்றதுக்கு எந்த நான் எல்லா சூழலியாலும் ஏற்றுக்கொண்டாங்களா? இலங்கையில் எல்லா சிங்கள மக்களும் நீங்க பிரச்சனை முடிந்து விட்டது என்று சொல்கிறீர்கள். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், பிரதான சூழலியலாளர் ஏற்றுக்கொண்ட விஷயம் முதலாவது இந்த ஃபேக்டரி மெயின் உண்மை என்ன? வில்பத்துக்குள்ள பிரச்சனை இல்லைங்கிறதான உண்மை. யார் பிரதான சூழலியலாளர்ன்றீங்க? கொஞ்சம் கேளுங்களேன் முஷர்ரஃப். வில்பத்துக்குள்ள
பிரச்சனை இல்லை. அதாவது பிரச்சனை இல்லைன்னா என்னத்தை சொல்ல வரேன்டா, அங்கே முஸ்லீம்கள் காணி பிடிக்கவும் இல்லை, குடியிருக்கவும் இல்லை, அதான் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வர. அது தெளிவு சரிதானே? அதான் ரிஷாட் பதின்னு சொன்ன எல்லாரும் சொல்கிறாங்க. ஓகே, அது ஆரம்பத்தில் இனவாதிகள் சொன்னாங்க வில்பத்துக்குள்ள குடியேற்றம்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் அதான் நான் உங்களிடம் கேட்கிறேன். ஆரம்பத்தில் அல்ல, இப்போதும் சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். இருக்கலாம் இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள் பாராளுமன்ற உறுப்பினரிடம் இதை தெளித்து விட்டு நீங்கள் பதிலை சொல்லுங்கள். இப்போது இந்த கெசட் நோட்டிபிகேஷன் வந்ததற்கு பின்னணியில் இந்த சூழலியலாளர்களினுடைய சதி இருக்கிறதா இல்லையா? அல்லது இல்லை, எனக்கு அந்த பதில் அவர் அதற்கு பதில் சொல்ல நாம் இடம் கொடுப்போம். இந்த கேள்விக்கு நீங்க பதில் இதுல என்னென்றால் இதுல நாங்க தெளிவு போறோம். வில்பத்து சரணாலயம் வனம் ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. இல்ல எனக்கு வேண்டாம், அவருக்கான சந்தர்ப்பத்தை என்னுடைய கேள்விக்கு பதில் நான் தெளிவாக கேட்கிறேன். நீங்கள் 3 பேரும் சற்று பொறுமையாக என்னுடைய கேள்விக்கான பதில் ஆமில்லை என்று நீங்கள் சொல்லுங்க. வனத்துக்கும் வில்பத்து சரணாலயத்துக்கும் வித்தியாசம் தெரியாத இனவாதிகளும் விளப்பம் இல்லாதவர்கள் தான் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தினார். வில்பத்து வைல்ட் லைஃப் ஏரியா வந்து ஜோன் மன்னார் மாவட்டத்துக்குள் இல்லை. இதை முதலாக தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஒரு போர்டர் புத்தளம், அடுத்த போர்டர், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்னுடைய கேள்வியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இலகுவான ஒரு கேள்வி, சற்று என்னுடைய இலகுவான கேள்வி என்னென்றால் 2017ஆம் ஆண்டு வந்திருக்கின்ற இந்த வர்த்தமானியிலே ஜனாதிபதியால் இப்பொழுது ஒப்பமிடப்பட்ட வர்த்தமானிக்குள் நன்மைகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது, தீமைகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இரண்டையும் நாம் விவாதிக்கலாம், அது இருக்கட்டும் ஒரு புறம். தீமைகள் இருக்கிறது என்பதற்கு பின்னணியில் ஜனாதிபதி பிழையாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார். சிவில் சமூக அமைப்பினுடைய தீர்மானம் இப்பொழுதுதான் சொல்கிறார்கள். எனவே இந்த வில்பத்து என்பதற்குள் இந்த மீள்குடியேற்றத்திலே முஸ்லிம்கள் அத்துமீறி நுழைந்திருக்கிறார்கள், காடழிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கின்ற சூழலியலாளர்களுடைய கருத்து இன்றும் இருக்கிறது என்பதை நான் பதில் என்ன முழுச சொல்லப்பட்ட சூழலியலாளர் அழுத்தங்கள் எல்லாம் இருக்கின்றது. அதை யாரும் மறுதளிக்க இன்னும் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது, அதை யாரும் மறுதளிக்கல. பிரச்சனை என்னென்றால் வில்பத்து வேற, இந்த வன பரிபாலன திணைக்களத்துக்கு கெசட் பண்ணப்பட்ட காணி வேற. சரிதானே? ஆரம்பத்தில் தான் கன்ஃபியூஷன் இருந்து சில இருந்து இப்போ ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கன்ஃபியூஷன் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சொல்ல வரேன்டா, 2015ஆம் ஆண்டு ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் என்வாயரன்மெண்டலிஸ்டான் ரிஷாட் பதியுதீனோட அந்த டிபேட் செய்தார். அவர் பகிரங்கமாக டிவியிலே ஒத்துக்கொண்டார், வில்பத்துக்குள்ள முஸ்லீம்கள் இந்த காணியும் பிடிக்கலங்கிற விஷயத்தை ஒத்துக்கொண்டார். ரைட். அடுத்தது ஜனாதிபதி அண்மையில் சொல்லும்போது என்ன சொன்னார், வில்பத்தை விஸ்தரிக்கணும்னு சொன்னார் ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்போ அதில் தான் அந்த ரிஷாட் பதியுதீன் நான் ஜெனீவாவுக்கு போவேன், நான் ஜனாதிபதி மலையை முற்றுகிடுவேன் என்று அறிக்கை விட்டார். அதுக்கப்புறம் கண்டியில் போயிட்டு ஜனாதிபதி என்ன சொன்னார், வில்பத்துக்குள்ளே யாரும் குடியிருக்கலன்னு சொன்னார். அப்போ சிலர் சொன்னாங்க ஜனாதிபதிக்கு ரிட்டர்ன் ஆக்கண்டு. ஆனால் என்னது ஜனாதிபதி என்ன சொன்னார்ன்னு சொன்னால், வில்பத்துங்கிற அந்த ஏரியாவுக்குள்ளே முஸ்லீம்கள் யாரும் சொல்ல முஸ்லீம்களே வேறு அவங்களாகலாம் குடியிருக்கிறாங்க, அது வேறு விஷயம். முஸ்லீம்கள் யாரும் குடியிருக்கலைங்கிற விஷயத்தை தான் ஜனாதிபதி சொன்னார். அப்போ பிரச்சனை என்னண்டா, நான் என்னது சொல்ல வரேன்டா முஷாரா, பிரச்சனை வில்பத்துக்கு வெளியிலே இருக்குது. வெளியில் என்ன சொல்கிறேன், இந்த கெசட் பண்ணப்பட்ட காணி இந்த மறைச்சி கட்டி மற்ற பிரதேசங்கள் தான் வில்பத்து. இந்த பிரச்சனை சிலர் இந்த பிரச்சனையை சொல்கிறதுக்கு பொதுவான வேர்டு வில்பத்துங்கிற சொல்ல யூஸ் பண்ணுறது உண்மை. அப்போ நாங்கள் சொன்னோம் என்னன்னு சொன்னால், இங்கே வாங்க நீங்களும் சொல்கிறீங்க என்ன வில்பத்துக்குள்ளே யாரும் குடிக்கல பிரச்சனை இல்லைண்டு, நாங்களும் சொல்கிறோம் என்ன பிரச்சனை இல்லைண்டு. அவங்கள சூழலியலாளர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதுக்காக நீங்கள் 100% ஏற்றுக்கொண்டிருக்காங்க எடுக்கல, ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஜனாதிபதியும் சொல்லி போட்டால் வில்பத்துக்குள்ளே குடிக்கலண்டு. அப்போ நீங்கள் யூ ஹேவ் டு அட்ரஸ் த இஷ்யூ. இந்த பிரச்சனையை விட்டு போட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, எப்போ பிரச்சனை வந்தாலும் இந்த வில்பத்து வரலாறு தான் சொல்கிறீங்க. கொஞ்சம் ப்ளீஸ் நான் சொன்னதை பிறகு சொல்லுங்கள் மச்சாரா. இதைத்தான் நாங்கள் சொன்னமே தவிர வில்பத்துக்குள்ள பிரச்சனை இல்லைன்னு நாங்கள் சொன்னோம். இப்போ நீங்கள் வந்து வில்பத்துக்குள்ள பிரச்சனை இல்லை, கண்ட்ராடிக்ஷன் ஒன்றுமே இல்லை. எங்கே பிரச்சனை, இந்த கெசட் பண்ணப்பட்ட காணி தான் பிரச்சனை. அப்போ செஞ்சிருக்க வேண்டிய நியாயமான பிரச்சனை என்ன, சரி 2015ஆம் ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு கெசட் தெரியாதுன்னு சொல்கிறீங்க, ரைட், அதை விடுவோமே. 2015ஆம் ஆண்டாவது உங்களுக்கு கெசட் தெரிஞ்சுது, ஆனாலும் இந்த காணிக்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் விடுவோமே என்று சொல்ல வேண்டாம். 2015க்கு முன்பு வரையிலும் அந்த கட்சியினுடைய செயலாளராக இருந்தவர் நீங்கள். உங்களுக்கு 2012ஆம் ஆண்டு வர்த்தமானி தொடர்பாக ஏதேனும் தெரியுமா? தெரியாது. அப்பொழுது ரிஷாட் பதியுதீன் அமைச்சர் அவர்களும் தனக்கு தெரியாது, ரகசியமாக இது செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்வதில் என்ன பிழை இருக்க? என்ன பிழை இருக்கு? ரைட். நான் சொல்ல வரல ரிஷாடுக்கு தெரியும் என்று உத்தரவாதம் அளிக்கிறதுக்கு நான் ஒன்றும் மறைமுகமான விஷயங்கள் அறிஞ்சு கொள்வது. நீங்கள் பல இடங்களிலுமே நீங்கள் காத்திரமாக அவருக்கு தெரியும் என்று சொல்லுவீர்கள். தெரியும் சொல்லல, நான் தெரியாது என்று சொல்றதை நம்புறது கஷ்டமா இருக்குது. இப்போ நான் பார்ட்டி செக்ரட்டரி, அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியாம போங்க, நான் பார்ட்டி செக்ரட்டரி தவிர அவരുടെ டிஸ்ட்ரிக்டில் அவരുടെ கான்ஸ்டிடுவன்சியில் என்ன நடக்குது என்ன வருகுதுங்கிற எந்த விஷயங்களை பார்த்துக்கொள்கிறேன் என்ற வேலை இல்லை.
ஏதாவது சில நேரம் டிஸ்கஸ் பண்ணுற நேரம் அது ஜென்ரலாக தெரிஞ்சு ஒரு விஷயம் வேறு. நான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு ஒரு இடைவெளியோடு தான் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். நான் சொல்ல வரேன் என்னன்னு சொன்னால் இந்த கெசட் அவருக்கு 100% தெரியும் தலைமைக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருந்திருக்கிறதா கட்சிக்குள்? இல்லை அப்படின்னா இது டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். கட்சி வேறு, ஒவ்வொரு எம்பியும் ஒவ்வொரு மினிஸ்டரும் அவங்களோட தொகுதியில் அவங்க என்ன செய்கிறாங்கிறது வேறு. பார்ட்டி செக்ரட்டரி என்றால் பார்ட்டி விஷயத்தோட சம்பந்தப்பட்ட ஆளை தவிர சமூக பிரச்சனைகள் பற்றி சமூக பிரச்சனை என்பது வேறு. ஒரு ஆளோட தொழில் வில்பத்து பிரச்சனை, இன்று இலங்கையில் இருக்கின்ற அத்தனை முஸ்லீம்களும் பேசு பொருளாக இருக்கிறது. நாம் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு செல்ல வேண்டும், போராட வேண்டும் என்கின்ற அளவிலே பேசப்படுகிற ஒரு விடயம். நீங்கள் அந்த கட்சியின் செயலாளராக இருந்து உங்களுக்கு அதை பற்றி தலைவரோடு நீங்கள் உரையாடவில்லை என்றால் உங்களுக்கு நான் சொன்னேன்னா உங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இப்போ அப்படித்தானே முஷாரப், ஒன்றில் நீங்களே பேசி கொண்டிருந்தா நான் சும்மா இருக்கலாம். நீங்கள் ஒரு கருத்தில் சொல்லி முடிச்சது பிறகு நான் பேசுகிறேன். என்னத்தை நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ நான் இந்த வில்பத்து விஷயம் சம்பந்தமாக டிஎன்எலுக்கே போயிட்டு டிபேட் பண்ணி போட்டு வந்தாள். கதை ஒரு ஜென்ரலான சில விஷயங்களை கதைக்கிறது வேறு. இவர் டிஸ்ட்ரிக்ட் சம்பந்தமாக வந்த ஒரு கெசட், இவர் அங்கே அமைச்சர், இவர் அங்கே கோஆர்டினேட்டிங் டிசிசி சேர்மன், அவருக்கு அங்கே எத்தனையோ அதிகாரிகள் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. இவ்வளவும் இருந்தும் அவருக்கு தெரிய வராத கெசட் கொழும்பில் இங்கே இருக்கிற பார்ட்டி செக்ரட்டரிக்கு தெரிய வரணும்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. அவர் என்ன சொல்கிறார் தெரியான்னு சொல்கிறார். நான் சொல்ல வரல, அவர் தெரியும் 100% அழுத்தி சொல்ல வரல. உங்களுக்கு தெரியுமா 2010 தெரியாது. சரி, இப்போ அதை நான் சொல்ல வரேன்னு சொன்னேன். தெரியாது முஷரஃப் என்னென்றால் இப்போ இதில் பார்ட்டி செக்ரட்டரி துஷார் பதீதினை விமர்சித்தது சரியா பிள்ளையான்னு இங்கே விவாதிக்கிறதுக்கு நாங்கள் இவ்வளவு தூரம் நான் இரவு பொத்துவில்ல வலிக்கிட்டு மன்னால இருந்து இங்கே வந்து நாங்கள் இதில் முஷர்ரா பொண்டை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இந்த வில்பத்து தொடர்பான பிரச்சனை, வில்பத்து இது என்ன, மக்கள் எப்படி விளங்கிக்கிறாங்க, அந்த பகுதி மக்கள் எப்படி விளங்கிக்கிறாங்க, வேறாக்க எப்படி விளங்கிக்கிறாங்க, இந்த இஷ்யூவை எப்படி தீர்க்கலாம், இதை இதுல கதைச்சா தான் ஆரோக்கியம். ஆரம்பத்தில இருந்தே இது இந்த பிரச்சனை எதுங்கிறது அடையாளம் காண்றதே பிரச்சனையா இருக்குதுங்க. அடையாளம் காணப்பட்ட ஒரு பிரச்சனை சம்பந்தமாக தீர்வை பற்றி தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்ற போது இது எனக்கு தெரிஞ்ச இப்ப நாங்க செய்ய வேண்டியது இந்த வில்பத்து இஷ்யூ, நாங்க ஒரு மாதத்துக்குள்ள இதுக்கு எதிராக போறோம்னு சொன்னா எஃப்ஆர் போகணும், சமமான கால அவகாசம் வழங்கப்படும். என்னண்டா இப்ப இவங்க 2 பேருமே இதை கழிச்சு கொண்டிருந்தா இப்ப இது இந்த உண்மையான பிரச்சனையில குறை காண்றதுக்கு வந்திருக்கிற 2 பேர் இருக்கிறாங்க. பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு காணணுங்கிற சம்பந்தமா பேசுறதுக்கு நான் வந்திருக்கிறேன். சரி, அப்போ இந்த எது பிரச்சனைங்கிறதுலேயே நாங்கள் 1.5 மணி நேரத்தை கழிச்சோம்னா இந்த அதிர்வு ப்ரோக்ராமில் எந்த பிரயோசனமும் இல்லாமல் நாங்கள் அதனால எது தீர்வு என்ன உண்மையாக நடந்ததுன்றதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. ரிக்வெஸ்ட் ஏன்னா நான் சொல்ல வந்ததை விடாமல் நீங்கள் இடையில டைவர்ட் பண்ணினதால தான் இந்த இஷ்யூ வந்து நேரத்தை வரையறை செய்யுங்க. இப்போ நாங்கள் 1 மணிக்கெல்லாம் பேசுகிறோம், சொல்ல வந்ததை முடிஞ்சதையுமே நாங்கள் நான் சொல்ல வந்த பிரச்சனை. எனவே வில்பத்து பிரச்சனை உண்டு. பிரச்சனை வந்து இந்த கெசட் பண்ணப்பட்ட காணிகள். சுருக்கம் என்னண்டா, இப்போ இந்த கெசட் பண்ணப்பட்ட காணிகள் ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் இது தீர்வு பற்றி இதுதான் தீர்வு. என்னென்றால் வன பரிபாலன திணைக்களத்துக்கு சொந்தமான காணிகள் இந்த காணிகள்ங்கிறது தான் ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற நிலப்பாடு. சரியானே? அப்போ செய்ய வேண்டிய தீர்வு என்ன? நாங்கள் தீர்வை பற்றி பேசுகிறோம். தீர்வு என்ன? ஜனாதிபதிக்கிட்டையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்டையுமே எங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் வாழ்ந்த காணிங்கிறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் ஜனாதிபதிக்கு முன்னாலேயும் அதிகாரிகளுக்கு முன்னாலேயும் போட்டு இங்கே பாருங்கள், இது எங்கள் மக்கள் வாழ்ந்ததுக்கான ப்ரூஃப். இந்த காணியை 2012ஆம் ஆண்டு கெசட் பண்ணினது பிள்ளை. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்களா இல்லையா? இது எங்கள் மக்கள் வாழ்ந்ததுக்கான ப்ரூஃப் இருந்தால் ஏன் நீங்கள் கெசட் பண்ணீங்க? எங்களோட மக்கள் வாழ்ந்தது உண்மையாக இருந்தால் நீங்கள் கெசட் பண்ணினது இந்த மக்களை புலி துரத்தின காணாண்டு நீங்களும் துரத்துறதுக்காகவா கெசட் பண்ணீங்க? அல்லது தெரியாதனமா நீங்கள் கெசட் பண்ணியிருந்தா இந்த கெசட்டை நீங்கள் வாபஸ் வாங்குறது உங்களுக்கு இதில் பிரச்சனை என்ன? 2 ஜனாதிபதிகிட்ட கேட்டிருந்தா அண்ணனை பேசியிருந்தா இந்த கெசட்டை விட்ரோ பண்ணியிருந்தா இன்றைக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் முந்தின ஃப்ரைடே தான் முன்னம் போயிட்டு இந்த கெசட் காணியை பற்றிய மெப்பையும் அந்த இதையும் கொண்டு போய் விளங்கப்படுத்தினேன். ஜனாதிபதி செக்டர் அவங்களோட மீடியாவிலே சொல்லியிருக்காங்க. யார்
ரிசார்ட்ற உத்தியோக மீடியாவே அழகாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இவ்வளோ காலம் சொல்லி வந்த விஷயத்தை ஜனாதிபதி செக்ரட்டரி சொல்லியிருக்கிறாரு, இந்த விஷயம் எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது. அப்படியாக இருந்தால் இஷ்யூ என்னவென்று ஜனாதிபதிக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ இன்று வரை வெள்ளிக்கிழமை சொல்லப்படுகின்ற வரை இஷ்யூ சொல்லப்படவில்லை. ஆனால் மீடியாக்களில் போராடுகின்றோம் என்று கவனத்தை திருப்பினோம். உங்களுடைய பதில் முடிவடைந்து விட்டது என்று நினைக்கின்றேன். நாங்கள் இது பற்றி விரிவாக பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்வோம். இடைவேளையை தொடர்ந்து சந்திப்போம். அதற்கிடையில் தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். 0112774422 அல்லது 0112774423 2 தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றன. உங்களுடைய கேள்விகளையும் சுருக்கமாக கேளுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளோடு ஒரு இடைவேளையை தொடர்ந்து உங்களை சந்திக்கின்றோம். அதிர்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அதிர்வு நிகழ்ச்சியில் முஸ்லிம்களுடைய மீள்குடியேற்றம் வில்பத்து விவகாரம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நேரடியாக கேள்விகளுக்கு செல்லலாம். சுருக்கமான பதில்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தீர்வை நோக்கிய அல்லது அதற்கான தேவைப்பாடு மிக அதிகமாக இருக்கின்றபடினால் காலத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமான பதில்களாக சில விடயங்களை எதிர்பார்க்கணும். அவர் குறிப்பிட்டிருந்தார், ஜனாதிபதியிடம் சரியாக இந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தால் இவ்வாறான கெசட் ஒன்றே வெளிவந்திருக்காது என்று குறிப்பிடுகின்றார். அதை பற்றி உங்களுடைய பதில். முஷரஃப், இது தன்ராஜ், இதில் உண்மையான பிரச்சனை என்னன்னு கேட்டால் 2012ஆம் ஆண்டு ஏன் அப்போதைய அரசாங்கம் இதை கெசட் பண்ணினதுன்னு கேட்டால், அன்றைக்கு வடமாகாண சபை தேர்தல் வர்ற காலம் இருந்தது. மாகாண சபைக்கான காணி அதிகாரங்கள் பற்றிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அழுத்தங்கள் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் மத்திய அரசாங்கம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அவசரமாக ஒரு கெசட்டை கொண்டதான். தட் வாஸ் த பேக்ரவுண்ட். அதில் அந்த கெசட்டில் இருக்கிற கோஆர்டினேட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று மதவாச்சி அனுராதபுரம் மாவட்டத்துக்குள்ளே போகுது. அதே போல் இன்னொரு கோஆர்டினேட்ஸ் பார்த்திங்கன்னா காலி மாவட்டத்துக்குள்ளே போகுது. அப்போ அந்த மெப்பை கீறினா அது ஒரு சாத்தியமற்ற ஒரு மெப்பாக இருந்தது. அதே போல தான் இந்த கெசட் வந்த உடனே இந்த கெசட் வார கால பகுதியிலே சமகாலத்திலேயே காணி கச்சேரிகள் நடத்தப்பட்டு மக்களுக்கு காணிகள் வழங்கப்பட்டு கொண்டிருந்த பீரியட் இது. டிம்ப கோஆப்ரேஷனால் இதுகள் கிளியர் பண்ணப்பட்டிருந்தது. அதே போல் இராணுவத்தினர் கிளியர் பண்ண பகுதிகளில் மக்கள் குடியமர்த்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். எங்களோட உனைஸ் ஃபாரூக் முன்னாள் எம்பி அவரோட உனைஸ் நகரன்ற ஒரு நகரக்கூட முன்னே இருந்த ஒரு கிராமத்தை நேம் பண்ணி நாங்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருந்தது. இதுக்கு அந்த கெசட் எந்த ஒரு தடையாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் வரவில்லை. ஏனென்றா இந்த செயல்பாடு நடந்து கொண்டு தான் இருந்தது. அதே நேரம் பிரதேச செயலாளர், மாவட்ட செயலாளர், இராணுவம், வன இலாகா, அதே போல் வைல்ட் லைஃப், இவங்க எல்லாரும் ஒத்த கமிட்டி ஊடாகத்தான் பிரசிடென்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸ் கூட இது சகலதும் கிரமமாக நடந்து கொண்டிருந்தது. இப்போ இமீடியட்டாக ஒரு கேட்குற கேள்வி என்னென்னா, ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அப்போ எங்களோட ஒருத்தர் தான் ரிஷாட் பதியுதீன் அமைச்சர் தான் மீள்குடியேற்ற அமைச்சராக இருந்தார். அவர் இதை செய்யலைன்னு ஒரு குற்றச்சாட்டு. அது அப்பட்டமான போய் என்னன்னு கேட்டால், அந்த காலத்தில் யுத்தம் முடிவடைந்த உடனே அவர் தமிழ் சகோதரர்கள் மிக விரைவாக மீள்குடியேற்றங்களை செய்தார். ஆனால் முஸ்லீம் சமூகத்தை மீள்குடியேற்றம் செய்வது தொடர்பான ஒரு புரிந்துணர்வு இருந்ததுன்னா, ஓல்டு ஐடிபிஸை ஃபர்ஸ்ட்டுக்கு யுத்தத்தால் இமீடியட்டாக இடம்பெயர்ந்து மெனிக்ஃபார்ம் போன்ற இடங்களில் இருக்கிற நபர்களில் முதல்ல மீள்குடியேற்றம் செய்துவிட்டு அதுக்கு அடுத்த செகண்ட் ஃபேஸில் ஓல்டு ஐடிபிஸை குடியேற்றதுக்கான ஒரு புரிந்துணர்வு இருந்தது அரசாங்கத்துக்கு மத்தியில். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இலங்கை அரசாங்கம் ஜெனீவாவுக்கு ஒரு வாக்குறுதி அளித்தது. எல்எல்ஆர்சி ரிப்போர்ட்டின் ஊடாக ஆர்டிகல் 13 இருக்குது என்னென்னு கேட்டால் 2 வருடங்களுக்குள்ள ஓல்டு ஐடிபிஸை மீள்குடியேற்றம் முடிக்கப்படணும். அப்போ அந்த கால பகுதியில் அமைச்சரவை மாற்றம் ஒன்றில் தெற்கை சேர்ந்த ஒரு சிங்கள அமைச்சர் தான் மீள்குடியேற்ற அமைச்சராக வந்தார். ரிஷாட் பதியுதீன் வர்த்தக வாணிப அமைச்சராக வந்தார். இருந்தாலும் நீங்கள் அந்த மீள்குடியேற்ற செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னு கேட்டால், அவ்வளவு செயல்பாடும் பெசில் ராஜபக்ச அமைச்சரின் ஊடாக, அவ்வளவும் இந்த பிரசிடென்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஊடாக அவர் முன்னிலையில் தான் இது அவ்வளவு நடத்தப்பட்டது. சட்டபூர்வமாகத்தான் நடத்தப்பட்டது. 2012ஆம் ஆண்டு கெசட்டினால் எந்த ஒரு பாரிய அழுத்தங்களும் இருக்கவில்லை அரசாங்கத்தின் ஊடாக. உண்மையை சொல்லப்போனால் சட்டமா அதிபர், அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்திருக்கிற அறிக்கையில் அவர் சொல்கிறார், 2012ஆம் ஆண்டு கெசட் எந்த விதத்திலையும் இந்த மக்களில் மீள்குடியேற்ற உரிமையை தடுக்க இயலாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். இது அரசியல் நோக்கம் கொண்டது என்று கூட அவர் அதில் சொல்லியிருக்கிறார். அந்த நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம், இது ஓப்பன் டாக்குமெண்ட், எனக்கிட்ட இப்போ இருக்குது அந்த டாக்குமெண்ட், அட்டர்னி ஜெனரல் ஃபைல் பண்ணிய டாக்குமெண்ட். ஸோ 2014 ஆகிற நேரம் நாங்கள் ஃபீல்டுக்கு போகிறோம். 2013 end of 2014 we are going to the field. அரசாங்கத்தை நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம். அப்போ அந்த கெசட்டின் செல்லுபடி தன்மை தொடர்பாக சட்டமா அதிபரும் கேள்விக்குட்படுத்தியிருந்தார். அதே நேரம் இந்த சூழலியலாளர்கள் வழக்கொண்ட தாக்கல் செய்து சட்ட ரீதியற்ற வெளிப்படுத்தணும் நீதிமன்றத்தை கோரியிருந்தாங்க, ஸ்டே ஆர்டர் கோரியிருந்தாங்க. அதெல்லாம் கொடுப்பாடே இல்லை. அப்போ அரசாங்கத்தில் நிலப்பாடு என்னென்னு எங்களுக்கு அறியக்கூடியதாக இருந்தது. அப்போ ஒரு வடமாகாண சபை தேர்தலின் பின்னணியில் அவசரமாக கொண்டு வரப்பட்ட ஒரு கெசட்டில் பிழையான கோஆர்டினேட்ஸு கூட செய்யப்பட்டிருந்தது. அது சாத்தியமாக இருக்கவில்லை. அதன்
அடிப்படையில் உண்மையாக சொல்ல போனால் இந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் கடைசி கால பகுதியில் நிறைய புரிந்துணர்வுகள் எட்டப்பட்டது இந்த கெசட் எல்லாம் மீள பெறுறதுக்கான. ஆனால் முஸ்லீம் சமூகம் மத ரீதியாக சமய ரீதியாக தங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களுக்கு அது மாத்திரம் போதாது என்கிற லெவலில் வந்துட்டாங்க. அரசாங்கத்தை மாற்றணும், ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்பணும் என்ற நிலைப்பாட்டுக்கு முஸ்லீம் சமூகம் வந்துவிட்டது. அதனால அந்த சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு அதை பாகியம் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கையில் நாங்கள் உங்களுக்கு எப்போது தெரிந்தது கெசட் 2012ஆம் ஆண்டு வர்த்தமானி எங்களுக்கு 2014ஆம் ஆண்டு இந்த கெசட் சம்பந்தமான பிளான்ஸ் மேப்ஸ் இது எல்லாத்தையும் நாங்கள் ஃபீல்டு விசிட்டில் வி ஸ்டடி. நீங்கள் யாரும் அதை மறக்கிறதுக்கு இல்லை. 2014ஆம் ஆண்டு நாங்கள் வில்பத்து உள்ளுக்கு போயிட்டு வில்பத்துக்கு வெளியில் மறைச்சி கட்டி அவங்க அந்த நேரம் கல்லாறு ஃபாரஸ்ட்னு சொன்னாங்க. கல்லாறுன்ற ஒரு ஆறு இருக்குது. இதுகளெல்லாம் ஃபீல்டு விசிட் பண்ணி நாங்கள் அங்கே சிங்கள விஜயகாமான போன்ற சிங்கள கிராமங்கள் இருக்குது, காயக்குழிங்கிற தமிழ் கிராமம் இருக்குது. இதுகளுக்கெல்லாம் நாங்கள் விசிட் பண்ணோம். முள்ளிக்குளம் கேம்புக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. சிலாவத்துறை கேம்ப் வரைக்கும் போனோம். அங்கேருந்து கொண்டச்சி தொடங்கி முள்ளிக்குளம் வரையான சகல முஸ்லீம் கிராமங்களுக்கும் தமிழ் கிராமங்களுக்கும் சிங்கள கிராமங்கள் உட்பட நாங்கள் போய் அவங்களோடலாம் கதைச்சோம். எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கெசட்டோட பாரதூரம் தெரியும். ஆனால் அரசாங்கத்தில் நிலைப்பாடு என்னென்னா அந்த கெசட் மீள்குடியேற்றத்தை தடுக்கிறதாக இருக்கே இல்லை. சொல்வதை பார்த்தால் வர்த்தமானி அறிவித்தல் உங்களுக்கு எப்போது தெரிய வந்தது? என்னுடைய கேள்வி. நான் நினைக்கிறேன் நாங்கள் 2014 ஆரம்ப கட்ட பகுதியில் எங்களுக்கு சம்பந்தமான தெரியும். ஏன்னா வழக்கே வந்துட்டு 2014ஆம் ஆண்டு வழக்கில் அவங்க சொன்னது என்னென்னா இந்த இருக்குது கெசட், இதுக்குள்ளே தான் இவங்களை குடியமர்த்துறாங்க. சட்டமா அதிபர் சொல்கிறாரு இவங்களோட மீள்குடியேற்றம் சட்டபூர்வமானது. ரைட். அப்போ அப்படியான ஒரு சிச்சுவேஷனில் தான் அது இருந்தது. அந்த கெசட்டை கூட எங்களுக்கு மீளமைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து கொண்டிருந்தது. தொடர்ச்சியாக இந்த 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 டிமாண்ட் இருந்து கொண்டு தான் இருந்தது. நான் தனிப்பட்ட ரீதியில் ஆட்சியிலே சகல அதிகாரம் மிக்கவராக உங்களுடைய அமைச்சர் போதும் ஏன் அதனை செய்ய முடியாது? கெசட் இது பண்ணப்பட்டால் ரைட் அதை மீள எடுக்கிறதுல பல அழுத்தங்கள் அரசாங்கத்துக்கு இருந்தது. இல்லைன்னு சொல்ல பொதுபல சேனா அமைப்பு பிக்குமாற பஸ்ல ஏற்றி கொண்டு போய் இறக்கினாங்க. அதே போல் போகாயை கொண்டு போய் தான் அந்த இடத்துல நாட்டினாங்க. இன ரீதியான அழுத்தங்கள் அந்த அரசாங்கத்துக்கு இருந்தது. அதனால தான் நாங்கள் அந்த அரசாங்கத்தை விட்டு வெளியில் வந்தோம். நீங்கள் சொல்கிறத போல் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்டராக இருந்தும் அவ்வளவு வேலைகளை செய்தும் ஏன் கடைசி நேரத்தில் வர வேண்டி வந்தது? நாங்கள் ஏன் அழுத்தம் கொடுத்தோம்? நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் அழுத்தம் கொடுத்தோம். இயக்கங்களினூடாக சிவில் சமூகங்களூடாக நாங்கள் அழுத்தங்களை கொடுத்தோம். அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு இவ்வளவு இது செய்து தந்திருக்கிறாங்க, இந்த யுத்தத்தை நிறைவு கொண்டு வந்திருக்கிறாங்க, முஸ்லீம்கள் மேலே போய் குடியமரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிற ஒரு ஜனாதிபதி ஏன் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஏனென்றால் மத ரீதியாக அந்த சூழ்நிலையில் இனவாதிகளால் மேற்கொள்ளப்பட்ட இதுதான். அந்த அரசாங்கம் எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அந்த நிலைமையில் இந்த இனவாத செயற்பாடுகள் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த 2012 கெசட்டை மீள பெற்றிருக்கலாம் எங்களுக்கு. ஆனால் அது மீள பெறப்படலாட்டியும் அதன் சட்டபூர்வ தன்மையை சட்டமா அதிபர் சொல்கிறார் என்னென்னு கேட்டால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த சகல மீள் குடியேற்றங்களும் சட்டபூர்வமானது என்று சொல்லி அவர் ஒப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணுறார். தென் கவர்மெண்ட் நிலப்பாடு அதாக தான் இருந்தது. நான் சொன்னேன் இந்த கெசட் வந்ததில் பின்னணி வடமாகாண சபை காணி அதிகாரம் அந்த பின்னணியில் தான் இந்த கெசட் வந்தது. மீள் குடியேற்றத்துக்கு இனவாதிகள் சூழலியலாளர்கள் அச்சுறுத்தல் இருந்த போதும் அரசாங்கத்துக்குள்ளே இருந்து அச்சுறுத்தல் இருக்கிறது. பிரதேச செயலாளரோ மாவட்ட செயலாளரோ வன இலாகா அதிகாரிகளோ அல்லது வைல்ட் லைஃபை சேர்ந்தவங்களோ அதே போல ஃபோர்ஸஸ் இராணுவமோ எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தவில்லை. மீள்குடியேற்றம் நடந்து கொண்டிருந்தது. அப்படி நடக்காவிட்டால் தம்பலி முசலிக்காட்டுங்கிற கிராமத்துக்கு சகோதரர் உனைஸ் ஃபாரூக் அவர்கள் உனைஸ் நகர் என்று பெயர் வைத்திருக்க முடியாது. ரைட். அப்படியாக இருந்திருந்தா. ஏனென்றால் அதெல்லாம் 2012 ஏற்படுத்தப்பட்ட குடியமர்வுகள். ஆகவே கேள்வி ஒன்று தொக்கி நிற்கிறது உங்களுக்கு. இந்த நீங்கள் சொல்கிறீர்கள் மாகாண சபை தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் காணி அதிகாரம் பின்னணிகள் இருந்தால் மத்திய அரசாங்கம் இது செய்யப்பட்டதாக அந்த நேரம் செய்யப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? நான் கேட்கிறேன். அவர் கூறிய ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தில் இருந்த வன்னி அமைச்சர் யார்? நான் அதுக்கு பதில் சொல்லணும். என்னென்னா உனைஸ் ஃபாரூக் ஒரு சட்டத்தரணி மாத்திரமல்ல, அவர் பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர், கட்சியின் பிரதான பதவியில் இருந்தவர். இங்கே அவர் பபா மாதிரி சொல்லலாம், எனக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு கோமாளித்தனம். ஏனென்றால் நான் ஒரு சட்டத்தரணியாக இருந்தால் பாராளுமன்றத்தில் இவ்வளவுக்கு கதைத்திருந்தால் அவர் இப்போ சொல்லலாது எனக்கு 2015 வரைக்கும் கெசட் ஒன்று வந்தது தெரியாது.
ஒரு சட்டத்தரணிக்கு தெரியலாட்டி எங்கட முன்னாள் செயலாளர் நாயகம் ஒரு சட்டத்தரணின்னு சொல்றார். இது வந்து உங்களோட கிராமம், இது உங்களோட கிராமம், இது உங்களோட பூர்வீகம், உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலாதீங்க. இது உங்களோட கிராமம், மறந்துடாதீங்க. உங்களோட கட்சி உங்களோட அப்பாட காணிக்கு நீங்க போயிருக்கிறீங்களா? வில்பத்துக்குள்ள நான் போயிருக்கிறேன். இதை பேசி முடிங்க. உங்களோட அப்பாட காணிக்கு நீங்க போயிருக்கிறீங்களா? வில்பத்துள்ளுக்கு நான் போயிருக்கிறேன். கொழும்பான் குளம்ங்கிற பகுதியில முஸ்லிம்கள் பூர்வீகமாக விவசாயம் செய்த காணிகள் இருக்குதாங்க. அங்க நான் போயிருக்கிறேன். அது சகோதரர் உனைஸ் ஃபாரூக் அவர்கள் அந்த 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 ஒப்பு அந்த டீட்ஸை கூட காணமாக்கிட்டார். அதுகள் இருந்திருந்தால் எங்களுக்கு வில்பத்துவ கூட நாங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். வில்லு பத்துங்கிறது ஒரு முஸ்லீம் ஸ்ரைனோட சம்பந்தப்பட்ட ஒரு இடம், ஒரு புனித பூமி. அங்க அதுகள் எல்லாம் விடுபட்டு போயிருக்கு. நான் இன்றைக்கு என்ன கையில் ஒரு ஐடென்டி கார்டு கொண்டாந்துருக்கிறேன். இதை இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஐடென்டி கார்டு. இது பார்த்தீங்கன்னா கரடிக்குழியை சேர்ந்த ஒருத்தர் முகமது சுல்தானுங்கிறவர் 1910 கரடிக்குழியில் பிறந்த ஒரு நபர். அவர் தான் 1956ஆம் ஆண்டு பண்டாரநாயக்கட காலப்பகுதியில் இந்த முசலி கிராம அபிவிருத்தி சங்கத்தில் தவிசாளராக செயற்பட்டவர். அவர் உனைஸ் ஃபாரூக் அவங்களோட வாப்பாட கூட்டாளியாக இருந்திருக்கலாம். அவங்களோட எல்லாம் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க. ஸோ இவங்கள் எல்லாம் வந்து அந்த காலப்பகுதியில் இதில் பூர்வீகமாக விவசாயம் செய்த காணி வில்பத்துக்குள்ளே விவசாயம் செய்திருக்கிறார்களுடைய குற்றச்சாட்டும் அதுவாகத்தான் இருக்குது. இவ்வாறான விடயங்கள் ஜனாதிபதியிடம் இப்போதைய வர்த்தமானி அறிவித்தலுக்காக அவர் வெளியிட முன்னர் சரியாக அட்ரஸ் பண்ணப்படலை என்று சொல்றாங்க. அந்த விடயத்துக்கு நான் வரேன். இந்த கெசட் வந்து ரஷ்யாவில் வச்சு ஸ்ரீலங்கன் எம்பசி உள்ளுக்கு சைன் பண்ணுறதுக்கு இந்த ஜனாதிபதிக்கு என்ன அவசரம் வந்தது? இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. இந்த பிரச்சனை கேள்விப்பட்ட உடனே நானும் இருக்கிற நேரமே ஜனாதிபதியோட கோல் பண்ணி அவரோட முரண்பட்டு மிக பாரதூரமான வரைக்கும் கதைகள் போய், அதே போல் பிரதமர் அடுத்தாண்டு தான் காலையிலே போய் சந்திக்கிறதாக ப்ராமிஸ் பண்ணி சகோதரர் அசாத் சாலியா அவர்கள் அன்று ராத்திரி அவர்கள் கால் பண்ணி வந்த உடனே போய் சந்தித்து 2-3 தடவை வீட்டுக்கு போயிட்டு இது பெரிய பிரச்சனையாக வந்து சமூக ரீதியாக சிவில் அமைப்புகள் இதுக்கு ஒன்றிணைஞ்சு அமைச்சர் என்ன செய்தார்ன்னு கேட்டால் உடனடியாக எல்லாரையும் கூப்பிட்டார். சிவில் அமைப்புகளை கூப்பிட்டு கதைச்சார், பிரச்சனைகளை கதைச்சார். ஏன் அரசியல் கட்சிகளை கூப்பிட்றதுல அவருக்கு பிரச்சனை இருந்ததுன்னு கேட்டால் இது ஒரு ரிஷார்ட் பிரச்சனையாக அவங்க பார்க்குற ஒரு நிலப்பாடு இருந்தது. அவர் என்ன செய்தாருன்னு கேட்டால் கால் பண்ணினார் ஜமியத்துல் உலமா முபாரக் மௌலவிக்கு, தாசிம் மௌலவிக்கு கால் பண்ணி சொன்னார். என்னன்னு கேட்டால் இது எந்த பிரச்சனையாக பார்ப்பாங்க, நீங்கள் ஜமியத்துல் உலமா ஒரு கூட்டத்தை கூப்பிடுங்க, ஏனைய அரசியல் தலைவரையும் குறிப்பாக தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவங்கள கூப்பிடுங்க. ஏன்னு கேட்டால் நாங்கள் தனியாக போய் இந்த பிரச்சனைகளை பேசுகிற நேரம் இது ரிஷாட் பதியின் ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக பார்க்கப்படும். அதனால் இவங்களை எல்லாரையும் கூப்பிடுங்க, நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்கிறோம். அதன் பிரகாரம் ஜனாதிபதியை முதல் நாள் சந்திக்கிறது. அதுக்கப்புறம் ஜனாதிபதி செயலாளர் டிஸ்ட்ரிக்ட் GA DS அதே போல் இந்த வன இலாகா அதிகாரிகள் சகலரையும் செயலாளர்கள் அவ்வளோ பேரையும் கொண்டு வந்து மத்திய சுற்றாடல் அதிகார சபையில் தவிசாளர் இவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு இது இந்த கெசட் சட்டபூர்வ தன்மை சம்பந்தமாக விளங்கப்படுத்தப்பட்டது. இதில் கோஆர்டினேட்ஸ் எங்கே அவங்க ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் தான் என்னன்னு கேட்டால் இதில் பிழை நடந்திருக்கின்ற விஷயம். அப்போ எங்களுக்கு ஒரு இஷ்யூ ஒன்று இருந்தது, ஜனாதிபதி செய்கிறதுக்குள்ளே இந்த வேலையை செய்கிறது யாருன்ற ப்ராப்ளம். ஏன்னு கேட்டால் இதே சூழலியலாளர்களோட சேர்ந்து ஆனந்த சாகர் உட்பட இன்னும் சில பேர் வந்து ஒரு கமிட்டியாக வேலை செய்கிறாங்க. அதே போல் இந்த அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் தான் எதிர்காலத்தில் ஒரு பிரதமராக வரணும்ன்ற அடிப்படையில் தனிப்பட்ட செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சில செயல்பாடுகள் ஜனாதிபதிக்கு தெளிவின்மையாக காணப்படுகின்றது. நாங்கள் கட்சி என்ற ரீதியில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். எழுத்து மூலமாக நாங்கள் இந்த அரசாங்கத்துடன் இணையும் போது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் இந்த கெசட் சம்பந்தமாக குறிப்பாக மீள்குடியமர்த்துதல் சம்பந்தமாக நாங்கள் ஒப்பந்தத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறோம். அது ஜனாதிபதி அவர்கள் உடன் செய்யப்பட்ட உடன்படிக்கை அல்ல. ஏனென்று கேட்டால் ஜனாதிபதி அந்த நேரம் ஒரு பொது வேட்பாளராக வந்தார். UNF கூடாகத்தான் அந்த இது எலெக்ஷன் வந்தது. ஸோ அவரையும் அகப்படுத்தி நாங்கள் அந்த உடன்பாட்டை செய்திருக்கிறோம். ஆகவே அரசாங்கம் இப்படி செய்யுமாக இருந்தால் அரசாங்கம் இப்படி உங்களால் நிரூபிக்கலாமா? ஒப்பந்தம் செய்திருக்கணும். அந்த விடயத்தை கேட்போம். கட்சி யாரு இவ்வளவு பச்சை போய் இந்த இதில் வந்து மற்ற விஷயங்கள் ஆகிய பண்ணுவோம். அதிர்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் வில்பத்து விவகாரம் பற்றி பேச போய் இப்போது ஒப்பந்தம் பற்றிய விடயங்கள் வந்திருக்கின்றது. இந்த அரசாங்கம் அமைப்பதற்கு முன்னர் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக குறிப்பிடுகின்றார். மீள்குடியேற்றம் பற்றி
செயலாளராக இருந்தீர்கள் அந்த உண்மையில் சகோதரர் ருஸ்யாபி கூறிய பல விடயங்களுக்கு நான் சுருக்கமாக பதிலளிக்க வேண்டும். முதலாவது ஒப்பந்தம். அவர் சொல்லுகின்றார், ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் மைத்ரிபால சிறிசேனவுடன் செய்யவில்லையாம், ஐக்கிய தேசிய கட்சியும் ஒப்பந்தம் செய்தாம். கட்சியினுடைய செயலாளர் நான் இருக்கின்றேன். எனக்கும் ரிஷாடுக்கும் இடையில் கொழும்பில் ஒரு வர்த்தக பிரமுகர் நண்பருடைய ஒருவருடைய இடத்தில் தான் அந்த ஒப்பந்தம் செய்யவில்லை என்ற பிரச்சனையே வந்தது. அடுத்த ஒப்பந்தம் தேர்தல் எங்கெங்கே எலெக்ஷன் கேட்குறது மற்ற ஷாப்பிங் லிஸ்ட் நான் சொன்ன விஷயம், அந்த ஒப்பந்தம் தான் சைன் பண்ண, அதை ட்ரா பண்ணினவனே நான். அந்த ருஸ்டி ஹபீபுக்கு கட்சியில் எந்த ரிஷாடுக்கும் அவருக்கும் இடையில தனிப்பட்ட உறவுகள் அது வேறு விஷயம். கட்சியில் எந்த பதவியும் வைக்காத ஒரு ஆள் பார்ட்டி செக்ரட்டரிக்கு முன்னால் சொல்கிறாரு ரிஷாட் பதியுதீன் ஒப்பந்தம் செய்தாராமண்டு. அப்போ ஒரு விஷயத்தை பொய்ய சொல்கிறாலும் பொருந்த சொல்லணும். எங்கே அந்த ஒப்பந்தம் செய்தார்? நேற்று கூட ரிஷாட் பதியுதீன் நாங்கள் வன்னியில் போயிட்டு அந்த முசலியில் போயிட்டு தான் ஒப்பந்தம் செய்யறதுக்கு தான் வந்தோம்னு நேற்று பச்சை போய் சொல்லியிருக்கிறார். அந்த ஒப்பந்தம் செய்தால் முதலாவது கேள்வி, எங்கே அந்த ஒப்பந்தத்தை வெளியில் போடுங்களேன், காட்டுங்களேன் பார்ப்போம். நம்பர் 1. நம்பர் 2, அந்த ஒப்பந்தம் செய்திருந்த மாதிரி என்ன எப்படி ஜனாதிபதியை கெசட் பண்ணினேன்? நீங்கள் ஒப்பந்தம் செய்திருந்தா எப்படி ஜனாதிபதி கெசட் பண்ணினேன் அந்த ஒப்பந்தத்தை மீறி? அப்போ ஏன் நீங்கள் கேட்கல இந்த ஒப்பந்தத்தை மீறி ஜனாதிபதி செஞ்சுருக்கிறீங்கன்ட்டு? அப்போ முழு பூசணிக்காயை சோத்துக்குள்ளே புதைக்க முற்படலாமா? அடுத்தது சகோதரர் ருஸ்டி ஹபீப் சொன்னார், இந்த கெசட்டால் காணி இந்த கெசட் வந்து குடியேற்றத்துக்கு தடையும் இல்லைன்னு சொல்லி. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது கெசட்டால் தடை இல்லைங்கிறது இல்லை. உண்மையான யதார்த்தம் என்னென்னா, கெசட் பண்ணின காணிகளில் கணிசமான காணி உரிய சட்ட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அவர் சொன்னது போல், நான் மேற்கனவே சொன்னது போல், அந்த டாஸ்க் ஃபோர்ஸின் ஊடாக பஜிர் ராஜபக்சவுடைய தலைமையில் இயங்கின அது கூட சட்டப்படி ரிலீஸ் பண்ணப்பட்ட காணி. எனவே சட்டப்படி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிறதுனால அந்த கெசட் பாதிக்க முடியாது. எனவே அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் எஞ்சிய காணிகள் இன்னும் அந்த கெசட்டினால் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் பிரச்சனை. 3வது அவர் சொல்லுகின்றார், மஹிந்த ராஜபக்சவுடன் இந்த கெசட்டை விட்ரோ பண்ணுறதுக்கு. அப்போ மஹிந்த ராஜபக்ச இப்போ 2015 சொல்லிக்கிறேன், 2015 தான் கெசட் தெரிய வந்துண்டு. மஹிந்த ராஜபக்சோட வழக்கு தொடங்கப்பட்டது. மஹிந்த ராஜபக்சோட அதை விடுங்களேன், சரி 14-15 சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ். மஹிந்த ராஜபக்சோட கெசட்டை விட்ரோ பண்ணதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தான். மஹிந்த ராஜபக்சோட அந்த 20 அம்ச திட்டத்தை ட்ரா பண்ணினவனே நான். அப்போவும் ருஸ்டி ஹபீப் கட்சியில் எந்த பதவியும் இல்லை. மஹிந்த ராஜபக்சவோட ரிஷாட் பதியுதீன் என்ன பேசினாலும் ரகசியமாக ருஸ்டி ஹபீபுக்கு தான் சொல்லியிருக்கிறார், பார்ட்டி செக்ரட்டரிக்கு சொல்லலை. இது சரி, அது இருக்கட்டும். அப்படியாக இருந்தால் மஹிந்த ராஜபக்சோட பேசுகிற நேரம் சொன்னால் அப்போ ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல்ல இந்த கெசட்டை பற்றி அவருக்கு தெரிய வந்துட்டுது. சரி, ஆண்ட தவறுதலாக அவர் 15 சொல்லியிருந்தாலும் அதை விடுவோமே, அது மைனர் மிஸ்டேக். தெரிய வந்துட்டுது. தெரிய வந்திருந்தால் மைத்ரிபால சிறிசேனவுடனோ அல்லது சொல்கிற போல யூஎன்பியுடனோ யாருடனோ ஏன் ஒப்பந்தம் செய்யவில்லை? இந்த விஷயத்தில் நான் அவர் அந்த ஹிரு டிவியில் டிபேட்டுக்கு போகிறதுக்கு போது நான் பகிரங்கமாக இந்த ஃபேஸ்புக்கில் போட்டேன். ஏழுமாக இருந்த இந்த கெசட்டத்துக்கு இந்த ஒப்பந்தத்துக்கு வெளியில் போடுங்க, என்ன ஜனாதிபதி எங்கள் துரோகம் செஞ்சுட்டார் அண்டு போடுங்க அண்டு சொல்லி போடலை. இன்றைக்கும் சொல்கிறேன் நான், ஏழுமாக நேற்று போய் முசலியில் நேற்றாம் முந்தின நாள் முசலியில் பேசியிருக்கிறார் இந்த ஒப்பந்தம் இருக்கின்ற. ஏன் இப்படி பச்சை போய் அதுக்கு முதல் பதில் சொல்றதுக்கு போதிய கால அவகாசம் வழங்கப்படணும் என்று கேட்டால் இது மக்கள் அதில் அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். இப்போ அது சொன்னதால நான் பல விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்குது. அதாவது நாங்கள் 2 பேரும் வேறு நோக்கமும் அவர் இதுக்கான தீர்வை காண்ற நோக்கமாக வந்திருக்கிறேன்னு சொல்கிறார். என்ற மண் என்ற ஊர் தீர்வு இங்கே அணையில என்ற மண் என்ற ஊர் ஹுனைஸ் நகர் அதில் தான் இருக்கு. ஹுனைஸ் ஃபாரூக் ஸ்கூல் அங்கே தான் இருக்கு. என் வாப்பா பிறந்தது கரடிக்குழி, பரம்பரை அங்கே. எனக்கு இல்லாத அக்கறை இந்த இவர் என்ற நண்பர் ருஸ்டி ஹபீபுக்கோ அல்லது ரிஷாடுக்கோ வருமா? ஆனால் இந்த முகநூல்களில் பொய் பிரச்சாரம் கொண்டு போகிறாங்க. எப்படின்னா அந்த மக்களை இது அரசியல்மயப்படுத்துகிறாங்க. இஷ்யூஸ் இருக்குது, நாங்கள் இஷ்யூஸுக்குத்தான் தீர்வு காணணும். ஆனால் இதை அவங்க வந்து இதில் ஒரு அரசியல் செய்கிறாங்க. நாங்கள் ஒவ்வொன்றா உதாரணமாக சொல்லலாம். எப்படி இந்த வில்பத்து பிரச்சனையை மக்களுக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது அவர்கள் அதனை அரசியல் மயப்படுத்தினார்கள் என்று நீங்கள் பாருங்கள். அனைவருக்கும் தெரியும், யதார்த்தம் தெரியும். ரிஷாட் பதியுதீன் இந்த வில்பத்து விவகாரத்தில் அப்போது பல முயற்சிகளை முன்னெடுத்தார். நாங்கள் கட்சியோடு இருக்கும்போது நாங்கள் முன்னெடுத்தோம். ஆனால் இனவாதிகள் மத்தியிலேயும் அதே போன்ற அந்த ஃபாரஸ்ட் அந்த திணைக்களத்தில் உள்ள அதிகாரிகள் மத்தியிலேயும் ரிஷாட் ஒரு பிழையான ஆளாக காட்டப்பட்டார்.
ஆனால் இதற்கான ஒரு தீர்வை காண்பதென்றால் அமைச்சர் ரிஷாடுடைய முகத்தை கண்டால் அந்த தீர்வு வராது. ஏனென்றால் அதிகாரிகளும் இனவாதிகளுடைய பார்வை உண்மையான நிலத்துக்கு அமைச்சர் ரிஷாட் போனாலும் இவர் வில்பத்தை தான் பறிக்க வாரான்னு பார்ப்பாங்க. இது யதார்த்தம். எனவே அன்றைக்கு உலமா சபையில் நாங்கள் கூடணும். போன வியாழக்கிழமை இரவு வடிவா நீங்கள் விலகிக்கொள்ளணும். நான் ஏன் இவர் அரசியல் மயப்படுத்துகிறான்றதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். வியாழக்கிழமை உலமா சபையில் நாங்கள் கூடி சகோதரர் அசாத் சாலி, அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், நான், அமைச்சர் ஃபைசல் காசிம், உலமா சபை உறுப்பினர்கள், இன்னும் எங்களோட ஊரை சேர்ந்தவர்கள் சகோதரர் ஹபீபும் வந்திருந்தார். அவற்றை கேட்போம். அந்த உலமா சபையில் எடுக்கப்பட்ட முடிவு என்ன? அந்த முடிவின்படி அடுத்த நாள் அமைச்சர் ரிஷாட் நடந்து கொண்டாரா? அதில் எடுக்கப்பட்ட முடிவு, இது தேசிய பிரச்சினை, முஸ்லீம்களுடைய பிரச்சினை, 25 வருடம் அகதி முகாமில் இருந்த முஸ்லீம்களுடைய கண்ணீர், இதை துடைப்பது அரசியல்வாதிகளால் முடியாது. நான் சென்றால் SLMC என்று பார்ப்பார்கள், அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் சென்றால் ACMC என்று பார்ப்பார்கள். அவருக்கு இனவாதிகளிடத்தில் குற்றச்சாட்டு இருக்கிறது. அது சரி பிழை என்று நாங்கள் வேற விவாதிப்போம், சரியா பிழையா என்று. அப்படி இருக்கும் பொழுது இதை ஒரு சிவில் அமைப்பு தான் கொண்டு செல்ல வேண்டும். முஸ்லீம்களுக்கு இலங்கையில் இருக்கிற அமைப்பு உலமா சபை. நான் அதில் ஒரு வேண்டுகோளை விடுத்தேன். உலமா சபை தலைவர், நீங்கள் இதை பொறுப்படுங்கள். பின்னுக்கு நாங்கள் நிற்கிறோம். அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இதற்கு உதவி செய்யட்டும். நாங்கள் எங்களுடைய வழியில் நாங்கள் உதவி செய்கின்றோம். முடிவெடுத்தோம். நாளை 1:30 மணிக்கு ஜும்மாவுக்கு பிறகு நாங்கள் அனைவரும் போகிறோம். அதில் உள்ளாக்கள் பெயர் கொடுத்தோம். உலமா சபையில் இருந்து வாரன்னு சொன்னார்கள். 10:15 மணிக்கு நான் முக்கியமான முசலியில் உள்ள 2 பேரை சேர்க்க வேண்டும் என்று சகோதரர் ஹில்மியை தான் நாங்கள் யங் ஏசியாவில் முந்திருந்த சகோதரர் ஹில்மியை தான் கோஆர்டினேட் பண்ண வைத்தோம். அனைவரும் உயிரோடு இருக்கிறார்கள், கேட்டு பாருங்கள். நான் 2 பேரை சேர்க்கணும்னு சொன்னேன். எங்களோட பிரதேசத்தில் முக்கியமான ஆட்கள் இந்த விஷயத்தை விளங்கப்படுது. அப்போ ஹில்மி சொன்னார், இல்லை எம்பி, ஏற்கனவே 25 பேருக்கு அனுமதி எடுத்து விட்டோம். அந்த 25 யார் என்று நான் சகோதரர் ஹில்மிட்ட கேட்டேன். அவரை ஒரு நாளைக்கு எடுப்போம் விவாதத்துக்கு. அப்போ 10 பேர் உலமா சபை, 15 பேர் உங்கள் தரப்பும் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தரப்பும். ரைட், ஓகே, நான் ரெடி ஆகி கொண்டிருக்கேன். 11:15 கோல் வருது. எம்பி உங்களோட ஆட்களுக்கு சொல்லுங்கோ, மீட்டிங் வந்து அரசியல்வாதிகளை எடுக்கிற இல்லைன்னு ஒரு பிரச்சனை போகுது. அரசியல்வாதிகளுக்கு புறம்பாகவும் டெக்னீஷியன், தட் மீன் இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துகிற ஆட்களுக்கு புறம்பாகும். இன்றைய இது டெக்னீஷியன் தான் இன்றைய கூட்டம். ஓகே, நான் சொன்னேன் எங்கிட்டையும் டெக்னீஷியன் இருக்கு. நாங்கள் இந்த பிரச்சனை வந்த காலத்துலேருந்து இதை ஸ்டடி பண்ணி அது தனியாக நான் வச்சிருக்கிறேன். ஏன்றால் அந்த ஏற்கனவே வனையிலாக்கா 2012 ரிலீஸ் பண்ண பிறகு அங்குள்ள மக்களுக்கு ஃபாரஸ்ட்டை நாங்கள் டிஃபாரஸ்ட் பண்ணலாம், அது அந்த அமைச்சருக்கு அதிகாரம் இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் PTF அந்த அனுமதியோட ரிலீஸ் பண்ணதில் 90% பங்களிப்பு இருக்குது. நான் தான் போய் ஃபாரஸ்ட்டில் போய் அத்தனை வேலைகளும் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அதுக்கு உதவியாக இருந்தார். நான் அதை ஃபீல்டில் நின்று அந்த வேலையை செஞ்சேன். எனக்கு அந்த அப்படியே இருக்குது டாக்குமெண்ட். எனவே நான் அந்த டாக்குமெண்ட்டை வைத்து அங்குள்ள மக்கள இவர் வச்சிருக்கிற மாதிரி இந்த பழைய டாக்குமெண்ட், பழைய டீடுகளை வைத்து நாங்களும் ஒரு டாக்குமெண்ட் செஞ்சுருக்கிறோம். எங்களோட தரப்பில் சகோதரர் நியாஸ் பிரதர் அனுப்புறேன்னு சொன்னேன். இல்லை அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் பேராதன் யூனிவர்சிட்டியில் ஆக்களை நியமிச்சிட்டார், அவங்க தான் போகணும். அதுக்கு பிறகு உடனடியாக ஃபைசல் காசிம் அமைச்சரை செக்ரட்டரிட்ட அனுப்புனேன். அவர் வைத்து அங்கே இருந்து ஊத்த பேச்சாளர் பேசினார். நேற்று உலமா சபையில் எடுக்கப்பட்ட முடிவு என்ன? அங்கே போய் செக்ரட்டரிட்ட சொல்லிக்கிறாங்க, லிஸ்ட்டை கொடுத்து. எங்களோட 25 பேரை லிஸ்ட் கொடுக்கப்படவில்லை, கொஞ்சம் பேரை லிஸ்ட்டை கொடுத்து. நான் சொன்னேன், இதில் வந்து நாங்கள் மீடியாவில் போய் நான் தான் செஞ்சேன் காட்டுறது நோக்கம் இல்லை. உலமா சபையில் எடுத்த முடிவே தான் செஞ்சதுக்காக மாற்றப்பட்டு. எனவே நான் சொன்னேன், இது என்ற மண். அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அரசியலை விட்டு போனால் அவருக்கு முசலி தேவையில்லை, ஆனால் எனக்கு தேவை. என்ற ஹுனைஸ் ஃபாரூக் என்ற வீடு அங்கே இருக்கு, என் பாப்பாட வீடு இருக்குது, இவர் சொன்ன மாதிரி எங்கள் அப்பாட காணி இருக்கு, எங்களோட பூர்வீகம். அமைச்சர் இன்றைக்கு இருக்கலாம், இவர் இன்றைக்கு கட்சியில் இருக்கலாம், போகலாம், ஆனால் முசலி அவங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவை. நீங்கள் இந்த அடிப்படையில் நாங்கள் உடனடியாக நாளை இன்ஷா அல்லாஹ் 3:30 மணிக்கு நாங்கள் எங்களோட தலைவர் நாங்கள் போய் சந்திக்கிறோம். ஆனால் ஒன்றை சொல்றேன், இல்லை தனித்தனி நின்று சாதிக்க முடியாது. உலமா சபையில் நாங்கள் சொல்லப்பட்ட முடிவு முஸ்லிம் எம்பிமாரையும் அழைக்கணும். நாங்கள் உலமா சபையில் அந்த எடுத்த முடிவு எல்லா எம்பிமாருக்கும் அறிவிங்க, நாங்கள் எடுத்த முடிவு. ஆனால் எம்பிமார் அங்கங்கே இருந்தெல்லாம் சொல்லாமல் இருக்கு. ஆனால் வந்தவர்கள் நாங்கள் கல்முனை கூட்டத்துக்கு போகாமல் இதுக்காக நின்றார். வெள்ளிக்கிழமை மறைச்சிக்கட்டி ஜும்மாவுக்கு போய் தந்த மக்களுடைய பிரச்சனை, மக்களோட மக்களாக வெள்ளிக்கிழமை இருந்து பார்க்கறதுக்கு நான் எல்லா ப்ரோக்ராம் செஞ்சு போட்டு இதற்காக கேன்சல் பண்ணேன். ஆனால் எங்களுக்கு 11:15 தான் சொல்கிறார்கள் இந்த முடிவெடுத்தேன். இப்போ இதுல இருந்து என்ன விளங்குது?
இந்த பிரச்சனை அவர் சொன்னார் பிரச்சனையை தீர்க்க நாங்கள் இல்லைண்டு. இப்போ பாருங்க, பிரச்சனையை தீரக்கூடாது, தீர்த்தா நான் தீர்க்கணும் அல்லது எவனும் தீர்க்கக்கூடாது. நீங்கள் சம்பூர்ணமாக பிழையாக இது விளங்கப்பட்டிருக்கிறார். ஒன்றை அவர் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளை உசுரோடு எல்லாரும் இருங்க. உங்களோட பிள்ளை என்னன்னு கேட்டால், இந்த ஜனாதிபதி செயலகத்தில் கூட்டத்துக்கு டைம் எடுத்த அந்த வரலாறை நான் உங்களுக்கு சொல்லணும். அவரை பேச விடுங்க. முஸ்லிம்களுக்கு நீங்கள் சொல்வது சம்பூர்ணமான பிள்ளையான ஒரு தகவல். ஏன்னு கேட்டால், சிவில் சமூக அமைப்புகள் ரிஷாட் மினிஸ்டரை போய் சந்திச்சுட்டாங்க செவ்வாய்க்கிழமை ஈவினிங். இதுக்கு நாங்கள் உடனடியாக தீர்வு காணணும், முஸ்லீம் மக்கள் வந்து வீதிக்கு வரணும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுட்டு தான் நாங்கள் திரும்பி பார்க்கணும். ஏன்னு கேட்டால் ரொம்ப கோவத்துக்கு ஆளாக இருந்தாங்க முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டில், இது நடக்கக்கூடாது என்ற விஷயத்தில். அப்போ நடந்த உடனே நாங்கள் போய் அவரை ப்ரெஷர் பண்ணின நேரம் இவங்கள்ட்ட அணியிலேருந்து முஜிபுர் ரஹ்மான் என்று கூட ஒரு பத்திரிகையாளர் வந்திருந்தார் எங்களோட அந்த கூட்டத்துக்கு. அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்னென்னா உடனடியாக ஜனாதிபதியை சந்திக்கணும். அப்போ ரிஷாட் மினிஸ்டர் என்ன சொன்னார்ன்னு கேட்டால், நான் போனால் இப்படி பிரச்சனை வரும், நாங்கள் ஜமியத்துல் உலமாவோட கதைப்போம், ரவுஃப் ஹக்கீமை கட்டாயமாக வர சொல்லுங்கள் தலைவரை, ரைட், நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்கணும். அப்போ அங்கே போனால் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் வந்து அந்த கூட்டத்துக்கு வரையில்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும். அங்கே ஜனாதிபதி சந்திக்கிறதுக்கான ஒரு முடிவெடுக்கப்பட்டது உண்மை. அடுத்த நாள் காலையில் அந்த ப்ரோக்ராமில் மாற்றங்கள் வந்தது உண்மை. ஏன்னு கேட்டால் அன்று ஜனாதிபதி சந்திக்கிறதுக்கு உடன்பாடு இல்லை. ஒன்று அன்று சந்திக்கிறது உடன்பட்டது என்னென்னா ஜனாதிபதி செயலாளரும் ஜனாதிபதியின் செயலாளரும் அவை கூட்டம், அதே போல் இந்த கோஆர்டினேட் சம்பந்தமான டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ். அப்போ இது சம்பந்தமாக ஆல்ரெடி தொடர்ந்து டாக்டர் நௌஃபல் அவங்க தொடர்ந்து இது சம்பந்தமாக ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் வந்து பிளான்ஸ் எல்லாம் அவ்வளோத்தையும் ட்ரோ பண்ணது. அப்போ அவர் முன்னிலையில் ஒரு குழு ஒன்று போனது உண்மைதான். அதே நேரம் சகோதரர் உனைஸ் ஃபாரூக் அவர்கள் ஏன் ஹில்மி அஹமதோட தொடர்பு கொண்டான்னு எனக்கு தெரியவில்லை. இந்த ப்ரோக்ராமை கோஆர்டினேட் பண்ணது, ஆர்கனைஸ் பண்ணது, அப்பாயின்மெண்ட் எடுத்தது எல்லாம் வந்து சகோதரர் அசாத் சாலியா. அசாத் சாலிக்கு அந்த டைம் நான் மெசேஜ் போட்டு கோல் எடுக்க சொல்லி ஆன்சர் பண்ணல. கொஞ்சம் யூ ஆர் a former parliamentarian. முஷரஃப் ஒரு சாதாரண நபர் ஜனாதிபதி செயலாளரோடு இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு போகிறதுக்கு ஐடென்டி கார்டு நம்பர் எல்லாம் அனுப்பி, வாகன நம்பர் எல்லாம் அனுப்பி அவர் முன்கூட்டியே அனுமதி பெறணும், அப்பாயின்மெண்ட் பெறணும். ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆளுமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடக்கிற இந்த மாதிரியான கூட்டத்துக்கு அவருக்கு வெத்தில வச்சு வரணும்னு சொல்ல தேவையில்லை. நேரத்தை பார்த்து கொண்டு தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். இல்லை, எடுக்கப்பட்ட தீர்மானம் ஏன் மாற்றப்பட்டது? எனக்கு ஆளுமை இருக்குதா இல்லையான்றது மக்கள் தீர்மானிக்கட்டும். அதை மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். அதை பற்றி திரும்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றது உலமா சபையில் எடுத்த முடிவு மாற்றப்பட்டது. உலமா சபை பிறகு நீங்க மீடியா கான்ஃபரன்ஸ்ல போய் யாரும் வரையில நாங்க தான் இதை செஞ்சோம். உலமா சபையில் எடுக்கப்பட்ட முடிவு 1:30 மணிக்கு போகணும். சரியா? உனைஸ் ஃபாரூக் அவர்களுக்கு அதுக்கு வர தெரியவில்லை என்றால் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. யாரும் உங்களுக்கு மீட்டிங் கேன்சல் சொல்லவில்லை. உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், கொஞ்சம் இந்த கெசட் வந்ததுல இருந்தே ஒரு நாள் கூட தூங்காமல் கோடின குரூப்ல நானும் இருக்கிறேன். அப்ப வில்பத்து சம்பந்தமாக டெக்னிக்கல் ஸ்டடீஸ், ஃபீல்ட் சர்வே, இதெல்லாம் கொஞ்சம் இருங்க, பொறுங்க, கொஞ்சம் இருங்க, நான் சொல்றேன். கொஞ்சம் பேச விடுங்க, பேசாம இருங்க. அப்போ நானும் என்ன செய்யணும்னு கேட்டால் அங்கே போகிறதுக்காக இருந்தேன் ப்ரோக்ராமுக்கு. அப்போ லிமிட்டட் நம்பர்ஸ், தென் ஐ செட் ஐ அம் நாட் கம்மிங். ரைட், சேம் மெசேஜ் கேம் டு மீ. பட் இதே மெசேஜ் தான் எல்லாருக்கும் போனது, டெக்னிக்கல் கமிட்டி மீட்டிங். ஓகே, பட் பொலிட்டீஷியன்ஸ் வென் தேர். ரைட், சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவங்க போயிருந்தாங்க, அசாத் சாலி அவங்க போயிருந்தாங்க, மினிஸ்டர் ரிஷாத் பத்யுதீன் சகோதரர் ஹில்மி போயிருந்தார், சகோதரர் ஹில்மியும் போயிருந்தார். அப்போ இவருக்கு அப்படி ஐ டோன்ட் திங்க் ஹி வுட் ஹவ் செட் லைக் தட். ரைட், ஏனெண்டா அண்டு முடிவெடுக்கப்பட்டது என்னென்னா நாங்கள் போகிறோம். அது வந்து சாதாரண நபர்களுக்கு தான் ஒரு ப்ரொசீஜர் இருந்தது அங்கே. ரைட், ஒரு ஃபார்மர் பார்லிமெண்டேரியன், டிசிசி சேர்மனாக இருந்த ஒருத்தர்,
ரைட் அவர் வந்து ஹில்மி அவர் வந்து முஸ்லிம் கவுன்சில் அடுத்த நாள் ராவ் கோல் கன்வீனர் கால் பண்ணி இதெல்லாம் இசாத் பதீதீன் பொலிட்டிஷியன் இல்லையா முஜிபுர் ரஹ்மான் இதெல்லாம் எக்ஸ்கியூஸ் இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்கியூஸ் அப்படி ஒரு மீட்டிங்க்கு போக இயலாட்டி அதுக்கு இப்படி ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சரியாக இருந்தா இது முஸ்லிம் மக்களோட பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் வந்திருக்கணும் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அன்றைக்கு வந்திருந்தா ஜனாதிபதி கண்டிப்பாக சந்திச்சிருப்பார் இன்னொரு விஷயம் இருக்குது நான் ஏற்கனவே முன்னாள் செயலாளர் நாம சொன்ன விஷயங்களுக்கு அர்த்தம் இல்லை சஸ்டைனபிள் தீர்வுக்கு என்ன நடந்தது நான் சொல்றேன் ஜனாதிபதி செயலகத்திலே வியாழக்கிழமை அன்று வைல்ட் லைஃபுக்கு இதை கெசட் பண்றதுக்காக வேண்டி வைல்ட் லைஃப் அமைச்சர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார் என்று சொல்லி பதில் அமைச்சருக்கு அதை கையொப்பமிட சொல்லி ஒரு பலவந்தம் இருந்தது ஜனாதிபதி செயலகத்துக்குள்ளே சகலதும் தயாரிக்கப்பட்டிருந்தது பதில் அமைச்சர் வந்து சைன் பண்ண இருந்தது வெள்ளிக்கிழமை அப்போ நாங்கள் என்ன செய்தோம்னா வியாழக்கிழமை கொஞ்சம் இருங்க பொறுமையாக இருங்க நீங்கள் வியாழக்கிழமை வந்து 2 மணிக்கு நாங்கள் ரமடா ஹோட்டலில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கால் பண்ணியிருந்தோம் அதுக்கு முந்தின எடுக்கப்பட்ட தீர்மானம் 4 மணிக்கு ஜமியத்துல் உலமாவை சந்திக்க அடுத்தாண்டு ஜனாதிபதி செயலகத்துக்கு போய் அசாத் சாலி அவர்கள் இது ஒவ்வொன்றையும் பலவந்தமாக சொல்லி ஜனாதிபதிக்கு இந்த முஸ்லீம் சமூகத்தின் அன்றைக்கு ஜும்மாவுக்கு பிறகு நடக்க இருந்த விஷயங்களை சொன்ன உடனே அவர் உடனே போட்ட ஆர்டர் என்னன்னு கேட்டால் இது வைல்ட் லைஃபுக்கு சைன் பண்ணக்கூடாது அது எனக்கு தெரியாது அந்த நிமிஷத்துல தான் அந்த வைல்ட் லைஃப் கெசட் ரிகோல் ஆனது இல்லாட்டி இன்னைக்கு வைல்ட் லைஃபுக்கு வந்திருந்தா நாங்க டி கெசட்டிக்கை பற்றி ஒன்றும் பேசலாம் ஏன்னா ஜோஹன்னஸ்பர்க் கன்வென்ஷன் படி ஒரு நாடு ஒரு வைல்ட் லைஃப் கன்வர்சேஷனுக்கு டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகு அது ஒரு இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட் ஆயிரும் எங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை அன்றைக்கு இருந்தது இது வந்து அந்த சூழ்நிலை நாங்க வந்திருந்தா கொஞ்சம் நீங்க வர முதல்ல நீங்க வர முதல்ல ஜனாதிபதி அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டார் ஜனாதிபதி அந்த உங்களுடைய இந்த முரண்பாட்டுக்கான தீர்வை நாங்கள் ஹில்மி சகோதரரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நாங்கள் பிறகு அறிவிக்க இருக்கின்றோம் அதுபோல நீங்கள் குறிப்பிடுங்கள் இப்போது செயலாளர் நாயம் சொன்ன ஒரு விஷயத்தில் என்னென்றால் அந்த நேரத்தில் பதுளையில அவர் வந்து அமைச்சு வேலையிலையும் அந்த அபிவிருத்தி விடயங்களை திறப்பதில் ஈடுபட்டு இது மிக முக்கியமான விடயம் இல்லை வெள்ளிக்கிழமை அவர் வர முடியாது என்றால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு ஜமியத்துல் உலமா அந்த தலைவர் கூட்டம் ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னார் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் எனக்கு தொலைபேசியில் சொன்னார் அவருடைய பிரதிநிதியாக அவர் மதுரையில் நிற்பதாக அவருடைய பிரதிநிதியாக உனைஸ் ஃபாருக்கும் ஃபைசல் காசிமும் இன்னும் டெக்னீஷியன் ஒருத்தர் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் என்று சொல்லி கூட்டம் ஆரம்பிக்கும் போதே அதில் ரிஸ்வி முஃப்தி உலமா சபை தலைவர் சொன்னார் அதுக்கு பிறகு இந்த மீட்டிங் அதில் எடுக்கப்பட்ட போது ஜனாதிபதியை சந்திக்க முடியாத நிலை செயலாளரை மட்டும்தான் சந்திக்கிறது என்று கடைசியாக சொன்ன பொழுது அப்போ அவர் சொன்னார் எங்களுக்கு தொலைபேசியில் இரவு கழிச்சு சொன்னார் செயலாளரை சந்திக்கிறதா இருக்கிறதால டெக்னீஷியன் நீங்கள் அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் ஃபைசல் காசிம் மேலதிகமாக இருக்கிறார் நீங்கள் போங்க அதற்கு மேலதிகமாக உள்ள விடயங்களுக்கு ஏண்டா ஏற்கனவே ப்ரோக்ராம் வந்து கல்முனையிலையும் பொத்துவில்லையும் அங்கே ப்ரோக்ராம் போட்டிருக்குது எனவே இதுக்கு மேலதிகமாக எதுவும் தேவைன்னா நான் உடனடியாகவோ அல்லது அடுத்த நாள் நான் வந்து அதுக்குள்ளே அடுத்த கட்ட நடவடிக்கை செய்வோம் ஏண்டா இதுக்கு முதல் நாங்கள் இந்த குழுவை சந்திக்கிறதுக்கு பாராளுமன்றத்தில் இந்த கிழமை சந்திக்கிறதுக்கு அந்த கெசட் பண்ணதுக்கு சேர்மனாக போட்டிருந்தவரோடு தொடர்பு கொண்டு நாங்கள் டைம் ஒன்று பார்லிமெண்ட்டில் சந்திக்கிறதுக்கு எடுத்திருந்தோம் அப்போ அவர் சொன்ன அந்த டைமும் நாங்கள் எடுத்திக்கிறோம் இப்போ சந்திக்கிறது ஜனாதிபதியோட செயலாளர் தான் சந்திக்கிறோம் எனவே நீங்கள் போகிறீங்க எங்கள்கிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் நாங்கள் செஞ்சது அதை எங்கள் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் அந்த டாக்குமெண்ட்டை ஒவ்வொன்றா சரிபார்த்து அவரை கையால் கரெக்ட் பண்ணி தந்தார் சில விடயங்களை லாங்குவேஜ் மிஸ்டேக் மற்ற மிஸ்டேக்களை நானும் நியாஸ்பிரதம் செஞ்சேன் அவர் கரெக்ட் பண்ணி தந்து செஞ்ச டாக்குமெண்ட்டை தான் நாங்கள் சப்மிட் பண்ண போகிறோம் தேவைண்ட நான் அவர் அந்த மாதிரி இதாக இருக்கையில் அதில் அசட்டுத்தனமாக ஜனாதிபதியை சந்திக்கிற இல்லை இவங்களை ஆஃபீஸரை சந்திக்கிறன்ற அந்த விஷயத்தை இரவு நாங்கள் சொன்ன பிறகு அவர் அல்லது அடுத்த நாள் வாரத்துக்கு இருந்தால் அந்த ப்ரோக்ராத்தை கேன்சல் பண்ணி போடும் ஆனால் அவர் வந்திருந்தாலும் இதான் நடந்திருக்கும் இல்லை வந்திருந்தால் இதான் நடந்திருக்கும் ஆனால் நாங்கள் நாளை சந்திக்கிறோம் எது எப்படின்றாலும் நாங்கள் அந்த சகோதரர் அவர்கள் எனக்கு 17 வருடமாக மிக நெருங்கிய நண்பர் அது வேறு விடயம் 17 வருடமாக அது வேறு விடயம் ஆனால் சகோதரர் உனைஸ் ஃபாரூக் ஒரு அந்த பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சட்டத்தரணியாக இதுவரைக்கும் ஏதாவது வழக்கு தாக்கல் செய்திருப்பாரா 2012ஆம் ஆண்டு கெசட்டை மீள பெறணும் என்று ஏதாவது வழக்கு தாக்கல் செய்திருப்பாரா அல்லது அவர் முன்பு சொன்னார்
ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற போது நான் தான் முதல்ல போனேன். அவர் போன விதம் எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் செய்திருக்கிறீங்களா? அக்ரிமெண்ட் சைன்ல இருக்கு, தேவையான அக்ரிமெண்ட் செய்திருக்கிறீங்களான்னு நான் கேட்டேன். நீங்களும் அக்ரிமெண்ட் சுசில் பிரேமஜெயந்த் செக்ரட்டரியோட முஸ்லீம்களுக்கு அநீதி நடக்கக்கூடாது, முஸ்லீம் டிஎஸ் போடணும், அதே மாதிரி சிறுபான்மை இனத்துக்கு ஏற்ப உத்தியோகங்கள் கொடுக்கப்பட இனத்துக்கு அந்த அக்ரிமெண்ட் படி ஏதாவது நடந்திருக்குதா? நீங்க ஏதாவது வழக்கு தாக்கல் செய்திருக்கீங்களா? நீங்க ஏதாவது வழக்கு தாக்கல் செய்திருக்கீங்களா? இல்ல. 5 வருடங்களாக இதுவரையில ஏதாவது சட்டத்தரணி சாதாரண நபரை விடுங்க, சட்டத்தரணி என்ற வகையில ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கீங்க? உங்க தலைவரை காட்ட சொல்லுங்க. ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கீங்க? ஒரு விடயத்தை நீங்கள் காட்ட சொல்லுங்க. நாங்க தீர்வு விடயங்களை நாங்கள் யோசிப்போம். தீர்வு விடயங்கள்ல முஷாரஃப் தீர்வு மக்கள் உங்களை புறக்கணிச்சுட்டாங்க, அதை விடுங்க. தீர்வு விடயங்கள்ல அரசியல் உள்ள வளம் நீங்கள் டைவர்ட் பண்ண வேண்டாம். தீர்வு விடயத்துல you can't say that தீர்வு why should I withdraw? மூணு பேரும் பேசினால் எதையும் கேட்க முடியாது. நீங்கள் ஒரு விடயத்தை விட்டு விட்டு பேசுவதாக எங்களுக்கு தெரிகிறது. அவர்கள் இருவருமே ஒருமித்த குரலில் சொன்ன குற்றச்சாட்டு, நீங்கள் அமைதியாக இருந்தால் நாங்கள் கேள்வி கேட்க முடியும். அவர்கள் இருவரும் சேர்ந்து சொன்ன குற்றச்சாட்டு, நீங்கள் அதை நழுவி அதனை சுற்றியே வருகிறீர்கள். ஒப்பந்தம் செய்தீர்களா? இப்பொழுது அவர் சொல்கிறார் ஷாப்பிங் ஒப்பந்தம் மட்டுமே நீங்கள் செய்ததா? நான் 2 விடயங்களை சொல்றேன் ஒப்பந்தம் சம்பந்தமாக. 2014 ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி ஐக்கிய மக்கள் காங்கிரஸின் தலைவருக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருக்கும் இடையில் இன்டர் பார்ட்டி லீடர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. இது ரணில் விக்ரமசிங்கே அவர்களோட சிக்னேச்சர், ரைட்? ரிஷாட் பதியுதீன் அமைச்சர் அவர்களோட சிக்னேச்சர். உங்களுக்கு தெரியும், ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் செயலாளர் திஸ்ஸா அத்தநாயக்க அவர்கள் ரைட் உடன்படிக்கை ஒன்று இருக்கிறதாக போய் கொஞ்சம் இருங்க தலையங்கத்துக்கு வாரண்ணா, கொஞ்சம் இருங்க. ரைட், அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும் திஸ்ஸா அத்தநாயக்கு என்ன நடந்ததுன்னு பொய்யாக ஒரு இல்லாத உடன்படிக்கையை சொல்லி அவர் ஹைகோர்ட் வரைக்கும் ICCPR போய் பெயில் எடுக்க வேண்டிய ஒரு தேவை வந்தது அவருக்கு. ரைட், நான் பொறுப்போட சொல்றேன், டிசம்பர் 22, 2014 அன்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருக்கும் ரிஷாட் பதியுதீன் அமைச்சர் அவர்களுக்கும் இடையில இன்டர் பார்ட்டி லீடர்ஸுக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டது. எங்களோட முன்னாள் செயலாளர் நாயகம் அதை தான் நீங்க ஒவ்வொரு இனவாத ஊடகங்கள்ல போய் இனவாதிகளோட சேர்ந்து சொல்ற விஷயம் பொறுமையா I am going to show. Wait, listen. I was the secretary. And you had no right to talk. I have all the rights now. Okay. I have all the rights. You have no standing in the party. I am going to tell you why. You may represent Richard. Yes. You are not representing. I have to represent my leader. Who are you not to tell? Adille. Shopping list agreement. ஷாப்பிங் லிஸ்ட பத்தி நான் சொல்றேன். ஷாப்பிங் லிஸ்ட்ல 3வது அக்ரிமெண்ட்ல டேர்ம் ஆக இருந்த என்ன இடத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. இது தெளிவாக கேட்டுக்கொள்ளணும், மக்கள் தெளிவாக கேட்கணும். இந்த மாதிரியான இரட்டை முகங்கள் வெளிக்காட்டப்படணும். ஷாப்பிங் லிஸ்ட் என்று சொல்றார். முதலாவது வந்ததுதான் ஷாப்பிங் லிஸ்ட். முதலாவது வந்த ஷாப்பிங் லிஸ்ட்ல 3வது நிபந்தனையாக இருந்தது என்னன்னு கேட்டா நேஷனல் லிஸ்ட் சம்பந்தமான நிபந்தனை. அதுல பெயர் குறிக்கப்பட்டு அன்றைய கட்சியின் செயலாளர் நாயகமாக இருந்த வயல சமீத் அவர்களது பெயர் குறிப்பிடப்பட்டு அவர் ஒரு நேஷனலிஸ்ட் எம்பியாக அங்கீகரிக்கப்படணும் என்று செக்ரட்டரி டு செக்ரட்டரி இன்டர் செக்ரட்டரி சிக்னேச்சருக்கு ஒரு டிராஃப்ட் ஒன்று கொண்டு, அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் லிஸ்ட். அவருக்காக ஷாப்பிங் செய்திருந்தார். அதுதான் உண்மை. பிறகு வந்தது பிறகு கட்சியோட கொஞ்சம் இருங்க ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? என்ன பேச விடுங்க, எங்களை பேச விடுங்க, எங்களை பேச விடுங்க. கொஞ்சம் இருங்க, பொறுமையா இருங்க. கொஞ்சம் இருங்க.
நீங்கள் போடுங்க அதை பாருங்க. ஷாப்பிங் லிஸ்ட் தரேங்க. ஷாப்பிங் லிஸ்ட் போட்டது யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் காட்டு அக்ரிமெண்ட் வெயிட் தயவு செய்து அமைதியாக இருங்க. கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் பொறுங்க, அவரை சந்தர்ப்பத்தை கொடுங்க. பொறுமையா இருங்க. அவருக்கு சரி, நீங்கள் காட்டியது இந்த ஷாப்பிங் லிஸ்ட் அக்ரிமெண்ட். First agreement was the shopping list agreement. முதலாவது அக்ரிமெண்ட் தான் ஷாப்பிங் லிஸ்ட் அக்ரிமெண்ட். ரைட், செயலாளர் செயலாளர் சைன் பண்ண வேண்டிய அக்ரிமெண்ட் கட்சி செயலாளர் அது பொது தேர்தலை கொடுத்து சற்று அமைதியா இருங்க, அவரை பதில் சொல்ல விடுங்களா. நீங்க சொல்லுங்க. 2005ல இருந்து கொஞ்சம் இருங்க. ரைட், இது நாங்க ஆதாரபூர்வமாக முன்வைக்க இருக்கிற இது வழக்கு நிலுவையில் இருக்கு, இதெல்லாம் வெளியில வரும். ரைட், கொஞ்சம் இருங்க. சாட்சி சொல்றதுக்கு அவ்வளவு பேரும் இருக்கிறாங்க. நீங்க விடயத்துக்கு வாருங்க. விடயத்துக்கு நான் வரேன், கொஞ்சம் இருங்க. சற்று அமைதியாக இருங்க. அமைதியாக இருங்க, எனக்கு டைம் வேணுமா? செகண்ட் அக்ரிமெண்ட் ஒன்று டிராஃப்ட் பண்ணப்பட்டது. ஏன் செகண்ட் அக்ரிமெண்ட் டிராஃப்ட் பண்ணப்பட்டதுண்டா, இந்த லிஸ்ட்டில் 2005 இருந்து 2009 வரையில் ஏசிஎம்சி சார்பில் சைன் பண்ணப்பட்ட சகல தேர்தல் காலங்களில் சைன் பண்ணப்பட்ட சகல அக்ரிமெண்ட்டும் செக்ரட்டரி தான் சைன் பண்ணியிருந்தார். நீங்கள் தான் சைன் பண்ணியிருந்தீங்க. 2014 சைன் பண்ணின அந்த அக்ரிமெண்ட் முதல் தடவையாக தலைவர் சைன் பண்ண வேண்டிய தேவை வந்தது. ஏனென்று கேட்டால் அதில் உள்ளடக்கப்படுற விடயங்கள் செயலாளரால் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்கள் சிலது இருந்திருக்கலாம். கொஞ்சம் நீங்கள் தான் டிராஃப்ட் பண்ணது, தட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் உங்களோட இட் வாஸ் ரிஜெக்டட். அவர் சைன் பண்ணணும்னு கேட்டார், தன்னை நேஷனல் லிஸ்ட்டில் போடணும்னு கேட்டு that was rejected. Then கொஞ்சம் காட்டு. I gone through the agreement. நாங்க இந்த வில்பத்தோட வேற பக்கத்தால நீங்க உங்களுடைய குற்றச்சாட்டுக்கு அவருடைய பதிலை செகண்ட் அக்ரிமெண்ட் எதுன்னு தெரியாம நித்ரோன் தலைமைட்டு வந்து இந்த மனுஷன் பிடிச்சோம் பச்சை பைய குறுக்கால அமைதியாக இருங்க. நீங்க சரி சொல்ல முடியுங்க சொல்றேன். செகண்ட் அக்ரிமெண்ட் டைம் தரணும். நீங்க நான் வில்பத்தை பற்றி பேசணும். செகண்ட் அக்ரிமெண்ட் I tell you, செகண்ட் அக்ரிமெண்ட் பிரதானமாக ஷெட்யூல்ஸ்ல போடப்பட்ட ஒரு விடயம் தான் என்னன்னு கேட்டா, முசலி நகர சபையாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். முதலாவது அதிண்ட தலைநகராக சிலாவத்துறை இருக்கணும். கொண்டச்சி தொடக்கம் முள்ளிக்குளம் வரையான கொஞ்சம் சற்று அமைதியாக இருங்க. பொறுமையாக இருங்க. இதெல்லாம் நீதிமன்றத்தில் சாட்சியாக வரப்போகுது, சொல்லுங்க. மக்கள் அறிந்து கொள்வார்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்ன நடந்தது, என்ன அரசியல், தெரிய வரும். பொறுமையாக இருங்க. சிலாவத்துறையில உள்ள கேம்பே இன்னும் எடுக்க வழி இல்லை. சரி, நீங்கள் பேசாமல் இருங்க. சற்று அமைதியாக இருங்க. அவர் பேசுவது எடுத்துக்கலாம். நீங்க மண்ணின் மைந்த நீங்க எடுத்துக்கலாமே. சற்று அமைதியாக இருங்க. அந்த கேள்விக்கு பதிலை சொல்லுங்க. ஒன்று நீங்கள் பதில் சொல்ல மறுக்கிறீர்களா அல்லது அவர்கள் குறுக்கிடுகிறார்கள் எங்களுக்கு புரியவில்லை. நீங்கள் அதை காட்டுங்கள். அந்த ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற விடயம் என்னன்னு கேட்டால், இந்த பிரதேசம் தொடர்பான விடயம். ரைட், ஏற்கனவே இருந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் 2 தேசிய பாடசாலைகள் அமைக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற விடயம் என்னென்னா, முசலி நகர சபையாகவும் அதோட புதிதாக அமைக்கப்பட்ட இந்த கிராமங்கள் பூர்வீக கிராமங்கள் மீளமைக்கப்பட்ட நிலையில் அது ஒரு பிரதேச சபையாகவும் அங்கீகரிக்கப்படணும். இதுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சைன் பண்ணியிருக்கிறார். கொஞ்சம் அவர் எதுக்கு வாராருன்றது எனக்கு தெரியும். ரைட், ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது. இது நாங்கள் ஆவணங்கள் லிஸ்ட்டில் போட போகிறோம். சரியா, அது வந்து வழக்குக்கு 14 நாளைக்கு முதல்ல தான் எதிர்த்தரப்புக்கு கொடுப்படலாம். என்ன அந்த லிஸ்ட், என்ன டேட், என்ன இது, என்ன விவரங்கள் செய்து, அதுவும் அது வழக்கில் தான் பதிவு பெறப்படும் நீதிமன்றத்தில். அதில் என்ன இருக்குதுன்னு இவங்களுக்கு அவசரமாக இருக்கலாம், அதில் என்ன இருக்குது என்று காட்டுறதுக்கு இது ஒரு கொஞ்சம் இருங்க நான் சொல்கிறேன். எனக்கு 2005 இருந்து கடைசியாக சைன் பண்ணுறதுக்கு முந்தின சகல டாக்குமெண்ட்ஸையும் எனக்கு காட்டலாம். என்னென்னா அந்த அரசாங்கங்கள் போயிட்டுது. இப்போ நாங்கள் இருக்கிற அரசாங்கத்தோட இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட், இது ஒரு ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட். எப்படின்னு கேட்டால் நாங்கள் உடன்படுற விஷயங்கள். ரைட், அதை வந்து லீடர் டு லீடர் அக்ரிமெண்ட். தலைவர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் வருகின்ற ஒரு ப்ரோக்ராமில் ஹீ கேன் எக்ஸ்போஸ் இட். பட் ஒன் திங் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது. ஆவணங்கள் லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு ஆவணம் அது. சரியா, அதனால் இன்றைக்கு நான் அதை எப்படியாவது காட்டணுன்ற நிலப்பாட்டில் இருக்கிறேன். என்கிட்ட இருக்குது அது. பட் ஐ won't be able to show that. But there is an agreement signed between Ranil Wickremesinghe, the Prime Minister of this country. அதே மாதிரி எங்களோட கட்சியின் தலைவருக்கு மத்தியில் சைன் பண்ணப்பட்டது. அதில் இருக்கிற நிபந்தனைகள், அதில் இருக்கிற எனெக்ஷஸ் அவ்வளவும் எங்கள்கிட்ட இருக்குது. ரைட், இது வந்து நாங்கள் பொய்யாக சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இல்லை, அவர் கூறுகின்ற குற்றச்சாட்டை சில நேரம் நீங்கள் ரைட். அந்த இப்போ நம்ம வில்பத்தை பற்றி பேச வேண்டி வந்து இப்போ இதுக்குள்ளேயும் பேச வேண்டி வருது. முதலாவது உண்மையில் தனிப்பட்ட முறையில் ருசி அப்படி நல்ல ஒரு பிள்ளை. ஆனால்
இன்றைக்கி ரிசார்டை ரிப்ரசென்ட் பண்ணி வாரத்தினால அந்த ரிசார்ட்டை குணங்குளங்கும் சில சேர்ந்து எல்லாத்தையும் ஒரு 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 சாம்பாராக பொய்களை சொல்ல வேண்டிய நிலைமையில் அவர் இருக்கிறார். அதுக்காக பரிதாபப்படுறத தவிர ஒரு வழி இல்லை. இந்த அக்ரிமெண்ட் விஷயம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக செய்த அக்ரிமெண்ட், அதனுடைய ஹெட்டிங் எலக்ட்ரல் அக்ரிமெண்ட். ஆனால் அதில் இந்த எந்தெந்த மாவட்டத்தில் பொது தேர்தலில் போட்டிடுற அந்தந்த டீட்டெயில்ஸ், அதோட எத்தனை தேசிய பட்டியல், எத்தனை டிசிசி சேர்மன், எத்தனை அந்த சேர்மன் இந்த சேர்மன், அந்த ஷாப்பிங் லிஸ்ட், அதான் ஷாப்பிங் லிஸ்ட் இந்த அக்ரிமெண்ட் சொல்கிறேன். அந்த சொல்றீங்களா பிரதிநிதிகள் தேவையில்லைங்கிற வேற விஷயம். பிரதிநிதிகள் அதாவது மஹிந்த ராஜபக்சோட கொஞ்சம் டைம் போதா பேசணும். மஹிந்த ராஜபக்சோட நாங்கள் முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஆனால் 20 அம்ச திட்டம் கொண்டு போகணும். மக்களோட பிரச்சனை, நிறைய பிரச்சனை, கிழக்கு பிரச்சனை, வடக்கு பிரச்சனை, இன்னும் பிரச்சனை எல்லாம் இதில் போட்டு 20 அம்ச திட்டம் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் மஹிந்த குழம்பிட்டு வந்து தானே வந்ததுக்கு பிறகு மைத்திரியோடையும் ரணிலோடையும் நாங்கள் அந்த பொது விஷயங்களை பேசவும் இல்லைங்கிறது தான் எனக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்துச்சு. கடைசி என்ன அக்ரிமெண்ட் ட்ராப் பண்ணுறது கூப்பிட்டாங்க கொழும்பில் பாமங்கடையில் கூட்டாளி வாழ்கிற இதில் ஆஃபீஸில். அப்போ அங்கே போனோடனே அக்ரிமெண்ட் ஒன்று இந்த ஷாப்பிங் லிஸ்ட் அக்ரிமெண்ட், இந்த ஷாப்பிங் லிஸ்ட் அக்ரிமெண்ட் இது SLM ஸ்டைலில் சொல்கிறேன் நான். அதில் தலையங்க மந்திரி எலக்ட்ரல் அக்ரிமெண்ட், அதோட இந்த விஷயங்களும் இருக்குது. ஏன் சொல்கிறோம்னா சமூக விஷயம் எதுவுமே அதில் இல்லை. வளமை SLMCலையும் அந்த ஸ்டைல் இருக்குதுன்னா நீங்கள் தான் ட்ராப் பண்ணீங்க. அந்த நான் தான் ட்ராப் பண்ணேன். சமூக விஷயம் இல்லை இது. அதாவது இந்த எலக்ட்ரல் அக்ரிமெண்ட் பேரில் இந்த ஷாப்பிங் லிஸ்ட்னு சொல்கிறோமே, அவரது எனக்கும் ஆளுக்கும் பிரச்சனை வந்து, அதாவது சமூக விஷயங்களை பேசல, இது 2 பிரச்சனை வந்ததில் அவர் எழுப்பிட்டு போயிட்டார். காடசாரமான வாக்குவாதம் எழுப்பி போயிட்டார். அப்போ அமீர் அலி இருந்தார். அப்போ அவர் சொன்னார், மச்சான் நாங்கள் முதல்ல இதை எப்படி முதல்ல ட்ரா பண்ணி முடிப்போம், அதையும் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் என்னை சமாதானப்படுத்தி அங்கே இருந்து இந்த ஷாப்பிங் லிஸ்ட் அக்ரிமெண்ட்டை ட்ரா பண்ணினாலே நான் அல்ஹம்துலில்லாஹ் அது கொடுத்து அதை ரிசார்ட் கொண்டு போய் அதை ஒரு ஃபார்மல் அக்ரிமெண்ட், நான் மற்ற அக்ரிமெண்ட்டில் குழம்பிக்கிறேனே, அப்போ இதை மட்டும் சைன் பண்ணி பிறகு இது வரும் என்று அவர் கொண்டு போய் ரணில் விக்ரமசிங்கே கொடுத்து அதில் கையப்பம். அந்த அக்ரிமெண்ட்லேயே உங்களோட நேஷனலிஸ்ட் விஷயம் குறிப்பிடப்பட்டு இல்லை 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 அந்த அக்ரிமெண்ட்டில் பொதுவான நேஷனலிஸ்ட் இருக்குது. இந்த இல்லை ஜனாதிபதி தேர்தலுக்கு நடக்குது. நீங்கள் துண்டு பிரசுரம் ஒட்டியதான ஒரு கதை வந்து பொருள் முடிப்போம். ஜனாதிபதி தேர்தலுக்கு நடந்த அக்ரிமெண்ட் தான் இது. அதில் பிரதி என்கிட்ட இருக்குது. அந்த ஜனாதிபதி தேர்தலில் செஞ்ச எலக்ட்ரல் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு தானே, அதாவது இந்த ஷாப்பிங் லிஸ்ட்னு சொல்கிற அக்ரிமெண்ட் அதில் பிரதி என்கிட்ட இருக்குது. அது நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியது. ரணில் விக்ரமசிங்கோட கையொப்பம், ரிஷாட் பதியுதீன் கையொப்பம் அதில் இருக்கிறது என்கிட்ட இருக்குது. நீங்கள் சைன் பண்ணீங்களா? நான் இப்போ கதைக்கிறேன் மை டர்ன். அதை தவிர சமூக சம்பந்தமான எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு செய்யலை. ரைட். அதுக்கு பிறகு பொது தேர்தலுக்காவது செய்வோம் என்று சொல்லி பொது தேர்தலில் இந்த மஹிந்த ராஜபக்சே கொடுத்தமே நாங்கள் அந்த 20 அம்ச திட்டம் அதையெல்லாம் உள்வாங்கி அதையும் ட்ரா பண்ணினால் நான் தான். அதில் இவர் சொல்கிறது உண்மை. தேசிய பட்டியல் விஷயத்தில் வயலசாமிகிட்ட பேர் போடப்பட்டங்கிறது அது உண்மை. இந்த பொய்யை சொல்லி மறுக்கிறதுக்கு அந்த வேலை கிடையாது. ஆனால் அது பொது தேர்தலுக்கு அதில் 2 ஏன் அதில் ஒன்று என்னென்னா இந்த எலக்ட்ரல் அக்ரிமெண்ட் 2 பார்ட்டி செக்ரட்டரி சைன் பண்ணுறது தான் வேலிடிட்டி. அப்போ ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை போட்டு 2 செக்ரட்டரிக்கு கையொப்பத்தை போட்டு ஒன்று ரணில் விக்ரமசிங்கே கொடுத்தது. அப்போ அவர் நான் மலிக் சமர விக்ரமா அவங்கள்ட்ட கொடுத்து 5 போட்டு உங்களுக்கு சைன் பண்ண தரேன். அப்புறம் அதை பற்றி ரிசார்ட் கதைக்கவும் இல்லை, இது எந்த வற்புறுத்தல் இல்லை. அதையும் அதில் சமூக விஷயம் இருக்குது. எதில் பொது தேர்தலுக்கு நான் கொடுத்து அது அவ்வளோ நான் போட்டது. ஆனால் அந்த ஒப்பந்தம் கையொப்பம் வைக்கப்படவில்லை. இதை தவிர வேறு எந்த ஒப்பந்தமும் செய்யப்படலை. அப்படி அது செய்ததாக இருந்தால் அது என்ன ஜிமிக்கு என்னென்று எனக்கு தெரியாது. நீங்கள் ஏழுமாக இருந்தால் அதை வெளியில் போடுங்க. இந்த 2வது கொடுத்த டிராஃப்ட் இருக்கே, பொது தேர்தல் கொடுத்த டிராஃப்ட் இவர் சொல்கிறார் பிறகு வந்தது ஷாப்பிங் லிஸ்ட் முந்தி கொடுத்தது உங்களோட செக்ரட்டரி தேசிய பட்டியல் வயலசாமிகிட்ட பேர் போட்டிக்கிறது உண்மை. அதில் மாற்றம் இல்லை, அது நான் மறுக்கல. ஏன்னா நான் ட்ரா பண்ணியாலே நான் தான். அது பொது தேர்தலை கொடுத்த அக்ரிமெண்ட், அதில் சமூக விஷயங்கள் இருக்குது, அதையும் உள்வாங்கினால் நான். ஆனால் அது கையொப்பம் வைக்கப்படவில்லை. ரைட். இது அவரத்தில் இருக்கேன். நான் இந்த வில்பத் விஷயத்துக்கு வரணும் குயிக்காக. அடுத்தது சகோதரர் ருஸ்டி ஹபீப் சொன்னார், இவர் அங்குள்ள எம்பி முன்னாள் எம்பி நான் பார்ட்டி செக்ரட்டரி, எங்களுக்கு இந்த கதை தெரியாமல் போனது கோமாளித்தனம். அப்போ பார்ட்டி அதாவது பழைய எம்பிக்கும் பார்ட்டி செக்ரட்டரி எங்கே இருக்கிற கொழும்பு இருக்கிற பார்ட்டி செக்ரட்டரிக்கும் தெரியாமல் போனது கோமாளித்தனம்ண்டா, அங்கேயே இருக்கிற ஒரு அமைச்சர், கோஆர்டினேட்டிங் கமிட்டி சேர்மன், அங்கே இருக்கிற அதிகார அரசியல்வாதி, அவருக்கு தெரிஞ்சது என்ன அதுக்கு வேறு பேர் இருக்கா? குரங்கு கோமாளித்தனம்னு சொல்லுவோமா? அல்லாட்டி வேறு அதை சகோதரர் ருஸ்டி தான் சொல்லணும். இல்லை எங்களுக்கு தெரியலைங்கிறதுக்குரிய நியாயத்தை நான் சொல்லிட்டேன். எங்களுக்கு தெரியாமல் போனது கோமாளித்தனமாக இருந்தால், ஆனால் அந்த அமைச்சருக்கு தெரியாமல் போனது அதை விட பெரிய கோமாளித்தனம்னு சொல்லாமல் சொல்லி போட்டார். இது நான் சொல்லலை,
நான் இனிமேல் இன்ஷால்ல இந்த அறிக்கைகளையும் நான் இதை மென்ஷன் பண்ணி போடுவேன். ஏனெண்டா ரிஷாட் பதியுதீனுக்கு இந்த கெசட் தெரியாமல் போனது கோமாளித்தனத்தை விட அவரோட பெரிய சொல். ஏன் அந்த அன்றைய ஜனாதிபதி அவர்கள் அவ்வாறு செய்திருக்கலாம் இல்லையா? அப்படி நீங்கள் யோசிக்கவில்லையா? இல்லை அதெல்லாம் வேற விஷயம். அதை பத்தி சதி செய்ததாக அவர் குற்றம் சாட்டி அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேஜ் நாட் கோயிங் டு தட். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இந்த அக்ரிமெண்ட் இல்லை, இந்த கெசட் உனைஸுக்கும் வயலசாமிக்கும் தெரியாமல் போனது கோமாளித்தனமாக இருந்தால் இவங்களை விட ரிஷாடுக்கு தெரியாம போனா அதை விட பயங்கர கோமாளித்தனமா இருக்கு. அந்த எதிரிக்கு ஒரு கண் அதுல என்ன சொல்ல வருகின்றீர்களா நீங்க? அதாவது நீங்க ஒப்புக்கொள்கின்றீர்களா இவர் சொன்ன கருத்தை? அதுக்குரிய கடந்த ஆட்சி காலத்திலே பல விடயங்களில் வரணும். நான் அதுக்குரிய பதிலே சொல்லிட்டேன். எங்களுக்கு தெரியாதுங்க போனதுக்கான நியாயத்தை சொல்லிட்டேன். திரும்ப அதுக்குள்ள போயிட்டே சொன்னதுக்கு பிறகு வேற கோமாளித்தனம் சொல்றதா இருந்தா அப்போ ரிஷாடுக்கு தெரியாமல் போனது அதை விட பயங்கர கோமாளித்தனம். யாரும் தமிழ் பண்டிதர்கள்ட்ட இன்ஷால்லா நாளைக்கு 7 மணி நேரம் சொல்லு கேட்டு கோமாளித்தனத்தை விட பெரிய கோமாளித்தனம் நமக்கு அந்தளவுக்கு தமிழில் புலமைத்துவம் இல்லை. கேட்டு சொல்லு குரங்கு கோமாளித்தனம் மிதிக்கோ தெரியல. ரைட். அடுத்தது நீங்கள் நான் சொன்ன குற்றச்சாட்டு என்ன? இதில் நாங்கள் தேவைக்கில்லாத விஷயமெல்லாம் பேசுகிறோம். சுருக்கம் என்னென்னா இப்போ இஷ்யூ மறைச்சு கட்டி லேண்ட் இந்த கெசட் காணியை விடுதலை செய்கிறது அதிகாரம் ஜனாதிபதிக்கிட்ட அரசாங்கத்திற்கு தான் இருக்குது. அவங்ககிட்ட போய் சொல்ல வேண்டிய முதலாவது விஷயம் இந்த காணி எங்கட காணிங்கிறதுக்கான ஆதாரங்களை கொண்டு போய் நிறுவுறது. அந்த ஆதாரத்தை கொடுத்ததுக்கு பிறகு ஜனாதிபதி உடன்படலைன்னா அங்கிருந்து போராட்டத்தை ஆரம்பிக்கணும். சரியானே? இவ்வளவு காலத்துக்கு ரிஷாட் அதை சொல்லலைங்கிற விஷயத்தை நான் சொன்னேன். அதே நேரம் இந்த நேற்று முந்தினாள் ஜனஜீத்து பிறகு போட்டிருக்கிற அவங்களோட ரிஷாட்ற உத்தியோக மீடியாவை போட்டத்திலேயே ஜனாதிபதி செக்ரட்டரி சொல்லியிருக்கிறார், இது எங்களுக்கு யாரும் இது வரைக்கும் சொல்லலைன்னு அவங்களே இதை வெளிப்படுத்தி. அப்போ சுருக்கம் என்னென்றால் இவ்வளவு காலமும் ரிஷாட் பதியுதீன் போராடுகிறேன் உங்களோடத்தான் நான் உங்களோட அது இதுன்னு ரிஷாட் பதியுதீன் சொன்ன போராட்டம் எல்லாம் ஒரு ஆணி இருக்கின்ற அந்த ஆணியை தலையில் அடித்தா தான் ஆணி உள்ளுக்கு போகும். சைட்லேயும் அங்கேயும் அடித்து போட்டு இவ்வளோ நேரத்தையும் கை கடுக்கு வியருக்குதுன்னு ஆணி தான் அடித்தேன்னு சொன்னால் அது ஒரு ஏமாற்று. எனவே சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லல. 2012 இது நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் அவரோடு இருந்த காலத்திலிருந்தே அவர் சொல்ல இல்லை. இன்னைக்கே அவர் சொன்னது புறா 15 அந்த புறா கெசட்டை பற்றி தெரியும். இந்த அதே நேரம் இவர்கிட்ட நீங்கள் அந்த கேள்வியை போட்டீங்க. அதாவது ஏன் ஒரு குற்றச்சாட்டு சொன்னார், ஏன் முன் வைக்கவில்லை, ஏன் இந்த விஷயத்தை நான் இப்படி சொல்லவில்லை என்று சொன்ன உடனே உண்மையாக ருசியா பிபி நல்ல ஒரு புள்ள, அவருக்காக நான் சார்பில் வந்து பதில் சொல்லி ஆகணுமே. என்ன சொல்றார்? ரஷ்யாவில் கையப்பம் வச்சோம். நீங்கள் கேட்குற கேள்வி நான் கேட்குற கேள்வி எல்லாம் கேள்வியும் என்ன? நீங்கள் உங்களுக்கு 2015ஆம் ஆண்டு தான் தெரிய வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க. அட்லீஸ்ட் அதுலேருந்து இப்போ 2 வருஷமே. இந்த 2 வருஷத்துக்குள்ளே ஏன் நீங்கள் இந்த விஷயத்தை ஜனாதிபதி இந்த காணியங்கள் ஆணையானு சொல்லலை? கொஞ்சம் 2 மாதத்துக்கு முதல் ஜனாதிபதி இதை விஸ்தரிக்க போகிறோன்னு சொன்னார் தானே வில்பத்துவ. அப்போ நீங்கள் சொன்னீங்க தானே நான் ஜெனீவாவுக்கு போவேன், ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிடுவேன்னு சொல்லி. அப்போயாவது நீங்கள் இந்த என்ன சொல்கிற ப்ரொஃபஸர்மார் எல்லா டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஜனாதிபதி சார் இது எங்களோட காணி இன்னைக்கு ஆதாரம் இன்னொரு வார்த்தை சொல்லிக்கலாம் தானே, நீங்கள் சொல்லலையே. அப்போ அந்த கல்வியை தான் நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்க. ஏன் ரிஷாட் இதை சொல்லலை ஜனாதிபதி கேட்டதுக்கு அவரை பதிவு என்னவா இருந்துச்சு? அவர் ரஷ்யாவில் வச்சு கையப்பம் வச்சாராம். கையப்பம் வச்ச அதுக்கு பின்னணி என்னவெல்லாம் சொல்லி போட்டு அப்போ அதுக்கு பிறகு ரிஷாட் வந்துக்கிட்டு கோலில் ஜனாதிபதியோட காரசாரமாக காய்ச்சாராம், பிரதமரோட காய்ச்சாராம். அப்போ எல்லாம் இந்த ரஷ்யாவுக்கு போய் இந்த கையப்பம் வைக்கிற வரைக்கும் இல்லை கொஞ்சம் ரஷ்யாவுக்கு போய் கையப்பம் வைக்கிற வரைக்கும் இந்த வர்த்தமானி கையப்பம் வைக்கப்படுகின்ற வரைக்கும் ஜனாதிபதியிட்ட அல்ல உயர் அதிகாரிகள்கிட்ட இந்த காணி முஸ்லீம்கள காணி இன்னும் இருக்குது டாக்குமெண்ட் என்கிற விஷயத்தை பேசப்படாமல் அதான் பேசப்பட வேண்டிய விஷயம். பாட்டாளி சம்பிக்கரணவக்கு அதே போன்று ராஜித சேனாரத்ன போன்றவர்களும் அந்த இடத்திற்கு விஜயம் செய்தார்கள். அவர்களும் ஒரு அறிக்கையை விட்டார்கள், இதிலே எந்த ஒரு குடியேற்றமும் நடக்கவில்லை என்று. இந்த அறிக்கைகளுக்கு பிறகு சூழலியலாளர்களுடைய அறிக்கைகளுக்கு பிறகுதான் ஜனாதிபதி வெளிப்படையாக சொல்லியிருந்தார் அங்கே அத்துமீறிய மீள் குடியேற்றம் இல்லை என்பதான கருத்து. இன்னொன்று நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும், ஜனாதிபதி சைட்ல இருந்து பாருங்க சரியா. ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் இந்த காணி முஸ்லீம்களோட காணிங்கிறதுக்கு அவர்கிட்ட யாருமே ப்ரூஃப் கொண்டே காட்டலை. பேப்பர்லேயும் அதில் ஜனாதிபதி ஒவ்வொன்றையும் வாய்ச்சி ஆராய்ஞ்ச பேப்பரில் வார்த்தை வாசி போகிற இல்லை. அப்போ ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் இது வன பரிபாலன திணைக்கிறதுக்குரிய காணி. இந்த காணியில் ஒரு துண்டை சட்ட ரீதியாக ரிலீஸ் பண்ணியிருக்குது. அது பிரச்சனை இல்லை இந்த மக்களுக்கு. ஜனாதிபதி யோசிக்கலாம் தானே, இது காட்டுக்குரிய காணியை தான் ஜனாதிபதி சூழலின் விஷயத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆள். இந்த காட்டுக்குரிய காணியை தானே அந்த மக்களுக்கு கொடுக்கணும், வேறு இடத்துல கொடுத்துக்கலாம் தானே ஜனாதிபதி யோசிக்கலாம். இருந்தாலும் நீ கொடுத்தாச்சு, அதை விடுவோம். எஞ்சிருக்கிற காணியில் ஏற்கனவே
கொஞ்சம் காணி அங்குள்ள அரசியல்வாதிகள் பிடிச்ச ஒரு பாரிய குற்றச்சாட்டு இருக்குது எல்லாம் வாயிலும். சரியா, உண்மையாக போய் எங்களுக்கு தெரியாது, ஆனால் குற்றச்சாட்டு இருக்குது. இந்த பின்னணியில் இந்த வனபரிபாலன திணைக்கான காணியை இன்னமும் இவங்க பிடிக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. எனவே எஞ்சிருக்கிற காணியாவது நாங்கள் பாதுகாப்போம் என்ற ரீதியில் ஜனாதிபதி இந்த பிரகடனத்தை அவர் செய்து, அதே நேரம் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். என்னென்றால் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற தகவல் என்னவென்றால், ஜனாதிபதி செயலகத்திலே வந்திருக்கின்ற இந்த வர்த்தமானி அறிவித்தல் சொல்கிறது, அங்கே வாழ்ந்து வரும் முஸ்லிம்களையோ ஏனைய மக்களையோ நாங்கள் அகற்றப் போவதில்லை. இந்த இதனூடாக 2 நன்மைகள் இருக்கின்றன. இவர்கள் காட்டை அழித்து இருக்கவில்லை என்கின்ற ஒரு விடயம். இன்னும் வந்து சட்டபூர்வமாக மக்களினுடைய நிலம் என்பது அங்கே உறுதிப்படுத்தப்படும். இப்போ சொல்லுவோமே, இவ்வளவும் அந்த கெசட்டுக்குள்ளே வார காணின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இங்கே இந்த 2012 கெசட்டில் இதில் ஒரு துண்டை இப்போ சட்டப்படி ரிலீஸ் பண்ணி கொடுத்தாச்சு மக்களுக்கு, குடியேற்றியாச்சு. டாஸ்க் ஃபோர்ஸால் சட்ட ரீதியாக ருசியாபி சொன்னது போல அது சட்டப்படி கொஞ்சம் பிறந்த ருசியாபி சட்டப்படி கொடுத்தாச்சு. இப்போ ஜனாதிபதி அறிக்கை என்ன சொல்லுது, இப்போ அந்த காணிக்குள்ள கை வைக்கல, சட்டப்படி கொடுத்த காணிக்குள்ள கை வைக்கல. அதான் அவங்க சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால், முஸ்லீம்களுக்கு சட்டப்படியான காணிகள் இருக்குது தானே, அந்த காணியில் கை வைக்கல. ஏன் ரிலீஸ் பண்ணி ஏற்கனவே சட்டப்படியாக வந்துட்டு, அந்த குடியிருக்கிற காணி சட்டப்படியாக வந்துட்டுது. ஆனால் எஞ்சி இருக்கிற காணிக்குள்ளேயும் முஸ்லீம்கள மேச்சத்தர விவசாய காணி அது இதுன்னு சொல்லி எஞ்சி இருக்கிற இல்லாட்டி தான் பிரச்சனை இல்லையே, என்னது இந்த ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. எனவே இந்த காணி தான் இஷ்யூ. இந்த காணியை ரிசார்ட் இதுவரைக்கும் சொல்லலைங்கிறது தான் இஷ்யூ. இப்போ இன்றைக்கு பாருங்கள், இப்போ ஆர்ப்பாட்டம் அது இது போராட்டம் எல்லாம் செய்யத்தாமணும், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஜனாதிபதிக்கு ஒரு அழுத்தம் என்ன, இனவாதிகள் மறுபுறத்தில் அந்த இனவாதிகளுக்கு தூண்டி விடுறதே யாருங்கிற ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இருக்குது. நான் அதுக்குள்ளே போக நமக்கு இப்போ அது தேவையில்லை. இப்போ இனவாதிகள் யார் தூண்டினாலும் இனவாதிகள் பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த கெசட்டுக்கும் அந்த அழுத்தத்துக்கு காரணம் இருக்குன்னு நீங்கள் சொன்னது போல் பின்னணி இருக்கும். இந்த நிலையில் ஜனாதிபதி இந்த கெசட்டை வெளியிடுறதுக்கு முதல் இதை அதாவது விவேகமும் வேணும்னு சொல்லுவாங்க. எனவே ஜனாதிபதியை 2012 கெசட் வந்துட்டு ஜனாதிபதி வெளியிட்ட கெசட் இல்லை, அது மஹிந்திர காலத்தில் வெளியிட்ட கெசட். அப்போ அவர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை உண்மையில் விளங்கப்படுத்தியிருந்தால் அவர் இதுக்கு ஒரு தீர்வை தந்திருக்கலாம். இப்போ இனவாதிகளையும் தட்டி விட்டு எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு ஜனாதிபதி இப்போ அவரே கெசட்டை கொண்டு கையை வச்சுட்டார். இந்த நிலையில் இந்த கெசட்டை முழுமையாக விட்ரோ பண்ணி 2012 கெசட்டை முழுமையாக விட்ரோ பண்ணுங்கிறது ஒரு பாரதூரமான ஒரு ஒரு அதைத்தான் அவர் தெளிவுபடுத்தினார். அதற்குள் இருக்கிற மர்மம் என்ன என்பதைத்தான் அவர் கேள்விக்குட்படுத்தினார். மர்மம் என்ன, ஜனாதிபதி பிழையாக அங்கே வழிநடத்தப்படுகிறார் என்றுதான் இன்று சிவில் சமூக அமைப்பு, நீங்கள் கட்சியை விட்டு விடுங்கள், கட்சியை விட்டு விடுங்களேன், ஜமியத்துல் உலமாவில் இருந்து அங்கே சென்ற சிவில் சமூக அமைப்பு இல்லை இந்த இதை கேட்கணும். சிவில் சமூக அமைப்பு சொல்லியிருக்கின்ற கருத்து என்னவென்றால், இந்த விடயத்தில் ஜனாதிபதி பிழையாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார். ஜனாதிபதி பிள்ளை அதில் ஜனாதிபதி பின்னணியில் யாரும் இருக்கிறார். ஜனாதிபதி பாருங்க, ஜனாதிபதி சரியென்று நாங்கள் சொல்லலை. ஜனாதிபதி எங்கட காணி, எங்கட முஸ்லீம் மக்கள் காணி, அந்த காணியை ஜனாதிபதி பச்சை பிள்ளை யார் சொன்ன சரியண்டு பிள்ளையாக வழிநடத்தப்பட்டிருக்கின்றனர். பிள்ளையாக வழிநடத்தப்படலாம் பட்டிக்கிறான் தானே. இந்த சூழலியலாளர்கள் மற்ற தாக்கலாம் வந்து ஜனாதிபதி பிள்ளையாக வழிநடத்திக்கிறான், அதை யாரும் இல்லைன்னு சொல்லலை. பிரச்சனை என்னண்டா, ஜனாதிபதிக்கு சரியன்று எது சரியன்றது யாரும் சொல்லலைங்கிறத நான் சொல்ல வரேன். இப்போ ஜனாதிபதி எப்படி பிள்ளையாக வழி நடத்தப்படுறார், நிச்சயமாக இந்த அழுத்தம் இனவாதிகள் அழுத்தம் எல்லாம் காரணமாக ஜனாதிபதி பிள்ளையாக வழி நடத்த உங்களுக்கு ஒரு உண்மை இதான்னு தெரிஞ்சா நீங்கள் பிள்ளையாக வழி நடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்லை, நீங்கள் இன்னொரு ஒரு விடயம், இப்பொழுது 44,000 ஹெக்டேர் அளவான காணிகள் தான் இந்த புதிய வர்த்தமானி மூலமாக இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே இருக்கின்ற பிரதேசம் மக்கள் வாழிடங்கள் அவர்கள் எல்லாம் இடம்பெயர மாட்டார்கள், அவர்கள் அப்படியே இருப்பார்கள் என்பதைத்தான் இப்பொழுது ஜனாதிபதி செயலகம் கூறுகிறது. இப்போ இதன் மூலமாக அவர்கள் மறைமுகமாக இங்கே இருக்கின்ற மக்கள் அது வனாந்திரமாக பிரகடனப்படுத்தப்பட்டாலும் அது அந்த மக்களுடைய பூர்வீக பூமி என்பதை சட்டபூர்வமாக அனுமதிப்பது போன்ற கல் போட்டிக்கிறான். இப்போ எந்த உனைஸ் நகர்ல வந்து நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். அதில் ஒரு 31 இருந்து 24 சொல்லுவோம் மைல்கல், 24 31 மைல்கல் ஒதுக்கி இருக்கிறோம். இப்போ இதில் நாங்கள் 275 குடும்பத்துக்கு அரை ஏக்கர் படி காணி கொடுத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் பிடிஎஃபோட எக்ரிமெண்ட் இருக்குது, அவங்க கன்சர்ன் தந்திக்கிறாங்க. குடியிருக்க அரை ஏக்கர், விவசாயம் செய்ய 1 ஏக்கர், அந்த 1 ஏக்கர் இன்னும் கொடுக்கல, அதை ஒரு சைடில் வைப்போம். இந்த அரை ஏக்கரில் இப்போ என்னென்றால் நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ 275 குடும்பத்தில் 80 பேருக்கு தான் வீடு இருக்குது. வீடு 80 பேருக்கு இருக்குது. இன்னும் ஒரு சில ஒரு 35-40 குடும்பம் வந்து கொட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹட்டை. இது தவிர ஏனைய இடங்கள் இருக்குது. இவங்க ஃபாரஸ்ட் வந்து என்ன செஞ்சாங்க என்றால்
உங்களுக்கு தெரியும் ஒரு மாதம் குடியிருக்காட்டியாலும் ஒரு மரம் வளரும். மரம் உள்ள இடத்தை எல்லாம் பார்த்து கிரவுண்டை கூட என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த கல்லை போட்டிக்கிறான். அப்ப ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ணதுக்குள்ள கூட கல்லை போட்டிக்கிறான். இப்ப எங்களுக்கு உள்ள பிரச்சனை என்ன, குடியிருக்கிற 275 குடும்பத்தை உதாரணமா வைங்க, இந்த 80 குடும்பத்துக்கு ஓகே முஷரஃப் சொல்ற மாதிரி பிரச்சனை இல்லை. இப்ப வர இருக்கிற இப்ப வீடு கொடுத்தால் அல்லது அவங்களாக வீடு கட்டி வந்தா அவங்களுக்கு இது மாதிரி மேய்ச்சல் தரவை, அதே மாதிரி விவசாய சேனை பயிர் செய்கிற பெர்மிட் காமி இப்ப மறைச்சு கட்டி கரடிக்குழி பாலக்குழி மக்கள் வந்து முற்று முழுதா விவசாயம், கொஞ்சம் பேர் தான் மீன்பிடிக்க போறாங்க. அப்ப இவங்க விவசாயம் எல்லாம் கடந்த, அது எங்கட அப்பா எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த வில்லுண்ட அந்த வில் 10 வந்ததுக்கு அதோட மீனிங் என்னென்றால் 10 முக்கியமான வில்லுகள், அந்த வில்லுங்கிற குளம் 10 முக்கியமான வில்லு, அதான் வில் 10 அப்படின்னு பேர் வந்து. அந்த வில்லுல எங்கட அப்பா வந்து விவசாயம் செஞ்சு வெள்ளாமை வெட்டுறதுக்கு நான் போய்க்கிறேன். தெப்பம்னா அந்த வல்லம் மாதிரி அதில் நாங்கள் போய் தண்ணி இருக்கும், தண்ணிக்கு மேலே அந்த கதிர் கொலையை மட்டும் வெட்டுறது எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ சொன்ன அந்த அந்த கொழும்பாங்குளம்டா அதில் கொழும்பாக்க வந்து குடிக்கிறேன், அதுக்கு தான் அதுக்கு கொழும்பாங்குளம். அதில் எங்களுக்கு 60 ஏக்கர் கிட்ட அதில் காணி இருக்குது. அப்போ இதெல்லாம் பாதி இப்போ முஸ்லீம்களாக இது பாவிக்கப்பட்டு இப்போ நாங்கள் வைல்ட் லைஃபை விடுவோம், ஃபாரஸ்ட்டு அந்த ஏரியான்னு இப்போ அவங்க சொல்லிக்கிறது என்னென்றால் 89 ஒரு சட்டம் ஒன்று வந்தது என்னென்றால் 89 எனக்கு இது சரியாக ஞாபகம் இல்லை, 2 அடிக்கு மேலே மரம் வளர்ந்தால் ஸ்டேட் லேண்டாக இருந்தாலும் மக்கள் பாவிக்கப்படாமல் இருந்தாலும் 2 அடிக்கு மேலே மரம் வளர்ந்தால் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வரும், அவங்க கல் போடுவாங்க. இப்படி 25 வருஷம் மக்கள் வாழாட்டி 2 அடியில் அவங்களுக்கு தெரியும் 20 அடியில் மரம் வளரும். இந்த மக்கள் வாழ்ந்தது 25 வருஷம் வாழாததால தான் அந்த மக்களோட காணியை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணது. இப்போ அதை அவங்க விஸ்தரிச்சுட்டு போகிறான். மற்ற இன்னொன்று இருக்குது, அதில் ஒயாமடுவை பின்பக்கம், அதாவது வில்பத்திட மற்ற சைட் அன்றாதபுரம் ஒயாமடுவை முன்னச்சியாகமைக்கு உள்ளால வந்து அப்படி இங்கே இதில் தந்திரிமலையில் ஏறி இங்கே செட்டிக்குளத்துக்கு வருது. இதில் குடியேற்றத்தை செஞ்சு போட்டு இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், வில்பத்துக்கு வைல்ட் லைஃபுக்கு சொந்தமான ஏக்கர் 500 ஏக்கர்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள். ஏக்கர் என்றால் 5000 ஏக்கர் என்றால் இதில் இந்த சிங்கள மக்களை குடியேற்றிக்கிறாங்க, ஆமாந்தோட்டம் அங்கே உள்ள ஆக்களை குடியேற்றுறாங்க ஒயாமடுவில். இவங்களுக்கு 250 ஏக்கர் பெய்த்தது என்றால் இந்த வனம் 500 இருக்கணும். அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன, முஸ்லீம்களை 250 எடுத்து 500 ஆக்கணும். இதுதான் இப்போ நடந்திருக்கு. உண்மையாக நாங்கள் பார்த்தா இந்த பக்கம் சிங்கள மக்களுக்கு கொடுத்ததை சரி செய்வதற்கு இந்த பக்கத்தில் அவங்க அந்த மெப்பின் படி உள்ள அந்த காணியை உள்வாங்கிறதுக்கு செஞ்சுக்கிறான். அப்படியான டெக்னிக்கல் விஷயங்கள் இது போல இதில் நன்மையான விடயங்களில் நன்மை இருந்தாலும் பாரிய அளவான ஒரு நன்மை இருக்குது என்னென்றால் 2012ஆம் ஆண்டு வீடுகள் இருந்தது, பள்ளி இருந்ததெல்லாம் சேர்த்து போட்டு விட்டிக்கிறாங்க. ஸோ அதாவது இப்போ ருசியா பீப் சொன்ன மாதிரி கொழும்புல இருந்து கூகுளை பிடிச்சி மன்னார்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வருவது இங்கே அட்டா வருது, இன்னொரு பாயிண்ட் வருவது ஹம்பாந்தோட்டைக்கு. அப்ப அதை நாங்கள் லீகலாக கொஸ்டின் பண்ணலாம் நிகழ்ச்சி. இப்போ என்னென்றால் அதை விடுவிச்சு கடைசியாக இந்த சந்திப்பின் போது கடைசியாக எடுக்கப்பட்ட முடிவு ஜனாதிபதி எவ்வாறு வழிநடத்தப்பட்டிருக்கிறார் என்றால், முஸ்லீம்களோட பூர்வீக காணிகள் என்று அவங்க நம்புகிற காணிகளை விட்டு போட்டு மீதி காணிகள் எல்லாத்தையும் கெசட் பண்ணியிருக்கிறாங்க ஃபாரஸ்ட்டுக்கு. இப்போ எங்களோட நிலப்பாடு என்னடா பெர்மிட் உள்ள காணிகள் இருக்குது, அவங்க சொன்ன மாதிரி பூர்வீகமாக விவசாயம் செய்த காணி இருக்குது. அப்போ எதிர்காலத்தில் எந்த ஒரு அபிவிருத்தி திட்டத்துக்கும் சனத்தொகை பெருப்பத்துக்கு இப்போ காணிகள் வழங்குறதுக்கோ இல்லை உன்னேஸ்வரர் சொன்னது போல் 1 ஏக்கர் விவசாய காணிகளை வழங்குறதுக்கோ இந்த காணிகளுக்குள்ள இடம் இருக்காது. அவங்க ஜனாதிபதிக்கு சொன்னது என்னென்னா, கொடுத்த காணிகள் எதையும் நாங்கள் பிடிக்கல, ரைட், இருந்த கிராமங்கள் எல்லாம் அப்படியே இருக்குது, அதை விட்டு போட்டு தான் நாங்கள் இந்த காணிகளை இது பண்ணியிருக்கிறோம்ன்றது தான் நம்மளோட நிலப்பாடு. ஆக 2012 இதெல்லாம் சேர்த்து தான் கெசட் பண்ணினாங்க. காணியை கொடுத்துட்ருக்கிற இடமே அதையும் சேர்த்து கெசட் பண்ணி விட்டாங்க. 2017 என்ன செய்கிறாங்கடா, அதெல்லாம் விட்டு போட்டு இன்னும் கூடுதலான காணிகளை எக்ஸ்டெண்ட் பண்ணி, அப்போ 15,000 ஹெக்டேர்ஸாக இருந்தது, இப்போ 40,000 ஹெக்டேர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி பெரிய ஒரு பிரதேசத்தை இதாக்கி போட்டாங்க. அப்போ இது என்ன நடக்குதுன்னு கேட்டால், இது வந்து பெரும்பான்மையான தமிழ் முஸ்லீம் மக்களோட காணிகள், ரைட். இதில் இருக்கிற ஒரே ஒரு முஸ்லீம் பிரதேச செயலகம் முஸ்லீம், அதில் தான் பெரும்பான்மையான முஸ்லீம் மக்கள் வாழ்ந்தாங்க 85%. மீதி தமிழ் மக்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்களோட அபிவிருத்திகளுக்கு, விவசாயத்துக்கு, அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான காணிகள் அது சூழலுக்கு பாதிப்பில்லாத விதத்தில் வழங்கப்படணும்ன்றதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதில் உடன்பாடு இருக்குது. எங்களோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால்,
இது இவ்வளோ அவசரமாக கெசட் பண்ணிடுற பின்னணி அது இன்னும் மக்களின் பெரிய அது ஒரு ஜனாதிபதியும் வந்து சொல்கிறார் எனக்கு தெரியாது நான் இல்லை நான் செய்கிற தெரிஞ்சிருந்தால் செய்ய மாட்டேன்ட்டு. அப்போ ஜனாதிபதிக்கு சொல்லப்படலைங்கிறது பிழையான தகவல்னு ஜனாதிபதி கூட ஹெலிகாப்டரில் போய் பார்த்தாரு, பிறகு வந்தார், கண்டியில் போய் அறிக்கை விட்டார். எங்களோட அது சம்மந்தமாக இது பண்ண இல்லை. வன இலாக அதிகாரிகளோட தொடர்பாடுகள் இருந்தது. திடீர்னு இப்படி வந்த உடனே தான் அதில் ஒரு மர்மம் ஒன்று இருக்குது. ஆக முஸ்லீம் மக்கள் வந்து பெரும்பான்மையாக வாக்களித்த ஒரு அரசாங்கம், அதே நேரம் அரசாங்கத்துக்கு தார்மீக ரீதியான ஒரு கடமை இருக்குது. எந்த ஒரு காணியை சுவீகரிக்கிறதாக இருந்தாலும், எந்த ஒரு காணியை ஒரு பெரிதொரு சட்டத்துக்கு அகப்படுத்துறதாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான கால அவகாசம் வழங்கும். இந்த கெசட்டில் கூட ஒரு விளையாட்டு ஒன்று போட்டாங்க. திங்கட்கிழமை கெசட் பண்ணுறதாக ஒரு நோட்டீஸை கொடுத்து வந்து நோட்டீஸும் பிள்ளை சட்ட ரீதியான நோட்டீஸ் ஒன்று இல்லாது கிராம சேவர்களை டிலே பண்ணி அதை கொடுக்க வச்சு ஆக்கள் டீடை தேடி எடுக்கிறதுக்குள்ளே கெசட் பண்ணி விட்டான். அதனால தான் எங்களுக்கு லீகலாக இதை சேலஞ்ச் பண்ணலாம். 2012 கெசட் எப்படியும் இப்போ நாட் வேலிட். 2017 கெசட் அதை கவர் பண்ணி தான் வருது. அதே நேரம் அந்த நான் ஏற்கனவே சொன்ன வழக்கில் வந்து 2 ஜனாதிபதி சட்டத்தரணிகள் ஊடாக நாங்கள் அதில் ஒரு எதிர்கோரிக்கையை வச்சிருக்கிறோம். என்னென்னு அந்த கெசட் வந்து சட்ட ரீதியற்றது என்று நீதிமன்றம் வெளிப்படுத்தணும். அதுக்கு தேவையான சகல ஆவணங்களும் வழங்கப்பட்டிருக்குது. எல்லாத்தையும் சேகரித்து லாயர்ஸ்மார் இருந்து அதெல்லாம் கொடுத்து சட்டமாக அதிபரும் மேல்குடியேற்றத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கிறாரு. இந்த கெசட் சட்டபூர்வமற்றது என்ற நிலைப்பாடு தான் அதுலேருந்து வெளிப்படுறதாக இருக்குது. அப்போ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு இருந்தது. இந்த வழக்கு முடிகிற தருவாய் வார நேரம் எங்களுக்கு இந்த 2000 கெசட் ப்ராப்ளம் சோல்வ்டுன்ற ஒரு ஃபீலிங்கில் தான் நாங்கள் இருந்தோம். என்று கேட்டால் சில நேரம் கூடுதலாக வழக்கு போட போயும் நாங்கள் கம்பை கொடுத்து அடி வாங்குகிற நிலைகள் வரக்கூடும். அப்போ அது ஒரு பக்குவமான இந்த நாட்டில் இருக்கிற அதே மூத்த ஜனாதிபதி சட்டத்தரணி ஒருத்தர் அதை ஹேண்டில் பண்ணுறார். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் தட் ப்ரோசஸ். அதை நாங்கள் அப்படியே போக விடணும். அப்போ அது இருக்கிற நேரம் தான் இப்போ 2017 கெசட் வந்திருக்குது. இதை டெஃபினட்டாக நாங்கள் சேலஞ்ச் பண்ணணும். பிரசிடென்ஷியல் செக்ரட்டேரியட்டாலேயும் பிரசிடென்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் எங்களுக்கு ஒரு வேர்ட் ஒன்று தந்திருக்கிற நேரம். நாங்கள் இதில் கால் பண்ணுவோம், எந்த பாதிப்பும் ஏற்பட மாட்டாதுன்னு அதில் நாங்கள் நம்பணும். நம்புகிற அதே நேரம் நாங்கள் சும்மா இருக்கவும் மேலாது. சகோதரர் ஹில்மி என்று சொல்லியிருக்கின்றார் 2 வாரத்திற்குள் இதை தீர்க்கவில்லையாக இருந்தால் அதே நிலைப்பாட்டில் தான் எங்களோட கட்சியும் இருக்கின்றது. இது வந்து நாங்கள் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ எங்களோட மக்களுக்கு இதில் பிரதிபலன்கள் கொண்டு போகணும். நாங்கள் மடத்தன முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்கவும் மேலாது. அதே நேரம் 2017 ஆண்டு இந்த கெசட் வந்து கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணப்பட வேண்டும். 1 மாதத்துக்குள்ள எங்களுக்கு அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்யலாம், எல்லாரும் தாக்கல் செய்யலாம். இந்த சம்பந்தப்பட்ட மக்கள் டீட்ஸ் இருக்கிறவங்க சகலரும் முன்னுக்கு வரணும். இதுக்கு எதிராக சேலஞ்ச் பண்ணுறது. அது சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கு முசலியில் கூட்டம் கூடி முசலியில் மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. 3 தரப்புக்கும் ஏசிஎம்சி அவங்களோட சைடில் எஃப்ஆர் உண்டோ அல்ல ரிட்டோ ஃபைல் பண்ணட்டும். எஸ்எல்எம்சி இது டிஎன்ஏ சார்பாக இவர் சகோதரர் எங்களோட ராஜேந்திரகுமார் இல்லை சுமந்திரன் அஸ்மி வந்தார். உடனே நான் சுமந்திரனோட கதைச்சோம். சுமந்திரனும் இந்த எஃப்ஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு தன்னால் முடியுமா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அந்த முடிவை நாங்கள் போராட்டத்தில் தமிழ் மக்களும் வந்து ஆல்ரெடி போராட்டம் கொண்டு இருக்குது. அவங்க இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் அங்கே போராட்டம் அதில் எல்லாம் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் இந்த மர்மம் என்னன்னு சொல்லி மர்மம் என்னென்றால் சிம்பிளாக நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒன்று ஜனாதிபதிக்கு இந்த காணியின் யதார்த்த நிலை இது முஸ்லீம்களோட காணி என்றது தெரியாத இதுவரைக்கும் சொல்லப்படாத விஷயம். 2வது இனவாதிகள் கொடுத்த அழுத்தம். சரியானே இந்த இதுக்கு நாங்கள் பங்களிப்பு செஞ்சிருக்கோமா இல்லையாங்கிறது அடுத்த கேள்வி. ஒன்று நாங்கள் ஜனாதிபதிக்கு நாங்கள் என்னென்னத்தையெல்லாம் பேசினோம், மீடியாவில் இவ்வளவு நாளும் பேசினோம், போராடினோம்னு சொன்னோம், இன்னமும் போராடுறோம்னு சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர ஜனாதிபதிக்கு ஏன் சொல்லவில்லை சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு கேள்வி. இப்ப மர்மம் காட்டி 2வது விஷயம் என்னன்னா நாங்கள் மீடியாவில் இதை லேஷ் அவுட் பண்ணி மீடியாவில் அடித்து நித்திரோல்ற இனவாதிகளை ஒரு தரம் அவங்க சொல்லி போட்டு அதோட அமர்ந்துருவாங்கன்னு நாங்கள் விடாமல் நாங்கள் பிரச்சனையும் பற்றி பேசாமல் வில்பத்துக்குள்ளே உடையிக்கல அதுக்குள்ளே நாங்கள் ஒன்று எடுக்கல அதை காட்டி இனவாதிகள் நித்திர கொண்டாலும் நாங்கள் தூங்க விட மாட்டோம்னு சொல்லி அவங்கள எழுப்பி அவங்கண்டே கொடுத்திருக்கிற அழுத்தம். இப்போ நாங்கள் சட்ட ரீதியாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைலாம் எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை, அதுக்கு யாரும் எதுவும் இல்லை அது வேறு விஷயம். ஆனால் இதை பொலிட்டிக்கலாக தீர்க்கக்கூடிய பிரச்சனையை இன்றைக்கு தீர்க்க முடியாத நிலைக்கு கொண்டு வந்தது நாங்களா இல்லையா? எனவே அதை நான் சொல்கிறேன்னு சொன்னால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதித்துவம் இந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு பதிலாக
உபத்திரவம் செய்து கொண்டு இன்றைக்கு நீங்க ஃபேஸ்புக்கை பாருங்க, தலைமைத்துவ வியாபாரம் தான் நடக்குது. மீண்டும் ஒரே விடயத்துக்கு அதே செய்து கொண்டு நிச்சயமாக இப்போது முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் சொன்னது போல அந்தந்த கட்சி ரீதியாக ஒரே விடயத்தை முன்னெடுக்கின்ற போது தமிழ் தரப்பு, முஸ்லீம் தரப்பு, அதுபோல ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், ஏசிஎம் இவர்கள் அனைவரும் ஒரு தீர்மானமாக முன்னெடுக்கின்ற போது இதுக்கு ஒரு தீர்வு. அதான் ஒரே தீர்மானம் மட்டுமில்லை, இந்த விஷயத்தை எல்லாரும் ஒன்றாக ஒரு டேபிள்ல இருந்து பிரசிடென்டோட பிரைம் மினிஸ்டர் பழைய விடயங்களை விடுத்து புதிய தீர்வு விஷயத்தை, ஏன்னா இது வந்து நேஷனல் இஷ்யூ. நிச்சயமா அந்த ஒன்று சேரும். இந்த விடயத்தை மையப்படுத்தி அவங்க சமூகம் ஒற்றுமைப்படட்டும் என்று நாங்கள் நிச்சயமாக பழைய விடயங்களை நாங்கள் விடுத்து விடுவோம். நீங்கள் நிச்சயமாக இப்போது இவர்கள் குறிப்பிட்டது போல உனேஸ் பாருக், அது போல ருஸ்தி ஹபீபா ஆகியோர் குறிப்பிட்டது போல இந்த விடயம் இதே சுத்தியோடு முன்னெடுக்கப்பட்டு தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நேர்கள் ரசிகர்களிடம் எங்களுடைய மன்னிப்பை கூறுகின்ற காரணம் அவர்களை நேரடியாக இணைத்துக் கொள்ள முடியாமல் இருந்து எங்கள் கேட்கக்கூடியதாக இருந்து தொடர்ச்சியாக தொலைபேசி அழைப்புகள் இருந்தபோதும் இவர்களுக்கான நேரத்தை வழங்குவதே போதுமானதாக இல்லை. நாங்கள் இன்றைய நிகழ்ச்சி தந்ததும் ஒரு காரணமாக இருக்கலாம். இவ்வளவு நேரம் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. அதே போன்று அடுத்த வார நிகழ்விலே நாங்கள் சந்திக்கலாம். மூவரையும் அந்த பிரச்சனைக்கான தீர்வோடு அல்லது தீர்க்கப்பட்ட பிரச்சனையின் பின்னராக சந்திக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆகவே மக்களும் அதே எதிர்பார்ப்போடு இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.